கேக்குது ப்ரோ. ஓகே சூப்பர். ஓகே ஃபர்ஸ்ட் எல்லாத்துக்கும் குட் ஈவினிங். இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமா போயிடும் கலர்ஸ் பற்றி கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக போவோம். முடிஞ்சதுக்குலாம் மைக் ஆன் பண்ணிக்கோங்க. டவுட்ஸ்னு அப்போ கேளுங்க. அப்போ தான் எனக்கு கொஞ்சம் இன்ட்ராக்டிவாக இருக்கும், கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நான் மட்டும் ஓகே தனியாக ப்ரோ. பேசிட்டு மாதிரி. ஓகே ஓகே ஓகே. ஸோ ஓகே ஃபர்ஸ்ட் குயிக்காக சொல்கிறேன். நான் அன்னைக்கு பார்த்துருப்போம். ஓகே ஃபர்ஸ்ட் ஓகே ஃபர்ஸ்ட் சும்மா ரீகால் பண்ணுறேன், கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. நான் பிடிஎஃப் உங்களுக்கு அனுப்பிச்சுடுறேன். இதை நீங்கள் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிளியராக இருக்கும். ஓகே ஃபர்ஸ்ட் பிரைமரினா 3 கலர்ஸ். இந்த 3 கலரையும் வந்து எந்த ஒரு 2 கலரையும் சேர்த்து இந்த கலர் பண்ண முடியாது, அதனால பிரைமரி கலர் இது. செகண்டரி கலர்னா காம்பினேஷன் ஆஃப் பிரைமரி அண்ட் பிரைமரி 2 பிரைமரி கலர்ஸ் வந்து செகண்டரி கலர்ஸ். டெர்ஷியர்னா காம்பினேஷன் ஆஃப் ரெட்டும் செகண்டரி கலரும், அது வருது டெர்ஷியர் கலர்ஸ். ஓகே இது தெரியும், ஈஸியாக தெரியும் உங்களுக்கு. ஆல்ரெடி பார்த்தது. டவுட்ஸாக இருக்காது? டவுட்ஸ் இருக்காது உங்களுக்கு? யாருக்கு டவுட்ஸ் இருக்கா? ஓகேவா? ஓகே அப்புறம் டிண்ட் ஷேட்னா என்னன்னு பார்த்துருப்போம். டிண்ட்னா எவ்வளோ ஒயிட் ஆட் பண்ணுறோம் ஒரு கலரில் அப்படிங்கிறது. ஷேட்ஸ்னா எவ்வளோ பிளாக் ஆட் பண்ணுறோம் அப்படிங்கிறது. அண்ட் தென் வார்ம் கலர்ஸ், கூல் கலர்ஸ் அப்படிங்கிறது. வார்ம்னா எந்த மாதிரி எமோஷன்ஸை கிரியேட் பண்ணுது அப்படின்னு. வார்ம்னா வார்ம் ஃபீலிங், ஹீட்டு, அந்த மாதிரி கொஞ்சம் எமோஷன்ஸை கிரியேட் பண்ணுது. கூல் கலர்ஸ்னா கொஞ்சம் கூலாக இருக்கும், ஸோ அதனால வார்ம் கூல். வார்ம் கலர்ஸில் வந்து எல்லோ, ரெட், ஆரஞ்ச். கூல் கலர்ஸ் வந்து க்ரீன், ப்ளூ அண்ட் வயலட் வரும். ஓகே ஓகே இது வரையும் ஓகே. ஓகேவா? இப்போ கொஞ்சம் மெயின் டாபிக் வரும். ஸோ இதுதான் எப்படி எப்படி வேஸ்ட் நம்ம எந்தெந்த மாதிரி கலர்ஸ் நம்ம சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது. காம்ப்ளிமெண்ட் கலர்ஸ்னா ஆப்போசிட் கலர்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஓகே இங்கே ரெட்டுக்கு ஆப்போசிட் இருக்க அந்த ப்ளூ, அதே மாதிரி அந்த ப்ளூக்கு ஆப்போசிட் வாட் எவர் கலர் நீங்கள் எந்த கலர் சூஸ் பண்ணி ஆப்போசிட் இருக்க கலர் வந்து காம்ப்ளிமெண்ட் கலர். ஸோ அந்த காம்ப்ளிமெண்ட் கலர் சூஸ் பண்ணி டிசைன் பண்ணுறது அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா தெரியும், ரெட் அண்ட் ப்ளூ. ஸோ இது வந்து 50-50 இருக்கும்னு அவசியம் இல்லை. ஸோ அப்படி பண்ணீங்கன்னா கொஞ்சம் அசிங்கமாக இருக்கும். ஸோ 80-20ங்கிற ஃபார்மேட்டில் வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ ஏதோ ஒரு கலர்ஸ் வந்து 80% இருக்கணும் உங்கள் டிசைன்ஸில். அண்ட் தென் ரிமைன் 20% வந்து இன்னொரு கலராக இருக்கணும். ஓகே அந்த அனலாகஸ் கலர்ஸ்னா ஒரு கலரை சூஸ் பண்ணி அதில் இருக்க பக்கத்தில் 4 ஷேட்ஸ், லெஃப்ட்டில் 4 ஷேட்ஸ், ரைட்டில் 4 ஷேட்ஸ். அது எந்த ஒரு கலராக இருக்கலாம். ஸோ அது டிசைன் பண்ணது எந்த கலர் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த 4 கலர்ஸ் யூஸ் பண்ணி இந்த டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஓகே அண்ட் தென் மோனோக்ரோமேட்டிக்னா அதே மாதிரி தான். ஒரு கலர் சூஸ் பண்ணி அதில் வந்து டிண்ட் ஆட் பண்ணணும், ஷேட் ஆட் பண்ணணும். ஸோ இந்த கலர் சூஸ் பண்ணிக்காங்க. இதில் வந்து ஷேட் ஆட் பண்ணியிருக்காங்க, லைட்டாக பிளாக்கு அண்ட் தென் கொஞ்சம் நிறையா பிளாக்கு அண்ட் தென் இங்கே ஒயிட்டு அண்ட் தென் கொஞ்சம் நிறைய ஒயிட் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து மோனோக்ரோமேட்டிக் கலர். இந்த டிசைன் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இது வந்து இந்த கலர் சிங்கிள் கலர் லைட் ஷேடோ. இது வந்து 80 அண்ட் தென் உள்ள இருக்க கலர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 20, 80-20 ஃபார்மேட்டில். மெயின் கலர் வந்து ஃபோக்கஸ் வந்து 80%, ரிமைனிங் வந்து 20%. இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஷேட் ஆட் பண்ண கலர், இந்த கலர் இங்கே ஷேடு, இந்த கலர் பார்த்தீங்கன்னா இந்த கலர் இதோட ஷேடு. உள்ள பார்த்தீங்கன்னா தெரியும் இதுவும் பிங்க் கலர் தான், ஆனால் ரொம்ப லைட்டாக டிண்ட் நிறைய ஆட் பண்ணியிருக்காங்க. டிண்ட்னு தெரியும். ஸோ ஓகே இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஒயிட், இவ்வளோ ஒயிட் இது வர்றது ஃபுல்லாக. ஓகே அண்ட் தென் ட்ரையாடிக் கலர்ஸ்னா ஒரு ட்ரையாங்கிள் நீங்கள் ஒரு ட்ரையாங்கிள் சூஸ் பண்ணி அதில் என்னென்ன கலர்ஸ் வருதோ அதை யூஸ் பண்ணி பண்ணுறது. என்ன ஒரு கலர்ஸ் வேணா இருக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஆரஞ்சு, இங்கே வந்து ஆரஞ்ச் ஷேட்ஸ் ஃபுல்லாக அங்கே இருக்கும், சென்டர் ஃபுல்லாக ஆரஞ்ச் ஷேட்ஸில். அண்ட் தென் இந்த வயலட் பார்த்தீங்கன்னா இந்த வயலட் ஷேட்ஸ் அண்ட் தென் இந்த ஆரஞ்ச் ஷேட்ஸ்லேயே கொஞ்சம் அப்படியே லேட்டாக கொடுத்துருக்காங்க, கிரேடிங் மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் இந்த பீக்கா கலர் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ட்ரெஸ் கலர்ஸ். இது வந்து ட்ரையாடிக் கலர். ட்ரையாங்கிள் யூஸ் பண்ணி நம்ம கலர் சூஸ் பண்ணுறது ட்ரையாடிக் கலர்ஸ். அண்ட் ஸ்பிளிட் காம்ப்ளிமெண்ட்ரினா ஓகே இது நம்ம அன்னைக்கு சொல்லவே இல்லை. ஸோ இதுலேருந்து ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே இப்போ இது வந்து காம்ப்ளிமெண்ட்ரி கலரில் இருக்க பக்கத்து கலர்ஸ் அந்த கலர் சூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இப்போ ரெட் இருக்குன்னா ரெட்டுக்கு ஆப்போசிட்க்கு க்ரீன் சூஸ் பண்ணக்கூடாது, அந்த டேரக்ட் க்ரீனை சூஸ் பண்ணக்கூடாது. ஸோ அந்த எல்லோயிஷ் க்ரீன் சூஸ் பண்ணலாம், இல்லைனா அந்த ப்ளூஷ் க்ரீனை சூஸ் பண்ணலாம். ஸோ அந்த காம்ப்ளிமெண்ட்ரி சூஸ் பண்ணக்கூடாது. அது என்ன ஒரு கலர்ஸாக இருக்கலாம். ஸோ இந்த ப்ளூ சூஸ் பண்ணி வச்சுக்கோங்களேன், இங்கேருந்து இந்த ஆரஞ்சை விட்டுட்டு அந்த ஆரஞ்சு ரெட் அது யூஸ் பண்ணலாம், இல்லைனா எல்லோ ஆரஞ்சு யூஸ் பண்ணலாம். டைரக்ட் ஆரஞ்சு யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ அது வந்து ஸ்பிளிட் காம்ப்ளிமெண்ட்ரி கலர்ஸ். ஓகேவா? புரிஞ்சா?
நீங்கள் மெசேஜ் கூட போடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. புரிஞ்சுன்னா மெசேஜ் கூட பண்ணுங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்போ. அண்ட் தென் இது வந்து டெட்ராடிக் கலர்ஸ். இது எப்படின்னா 2 காம்ப்ளிமெண்டரி கலர்ஸ், ஏதோ 2 காம்ப்ளிமெண்டரி கலர்ஸ் சூஸ் பண்ணி அதில் டிசைன் பண்ணுறது. ஆனால் இது வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். நீங்கள் கலர்ஸ் காம்பினேஷன்ஸ் நீங்கள் அது எடுக்கிறதுக்கு ரொம்ப கொஞ்சம் இதாக சிக்கலாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ பார்த்துக்கோங்க எப்படின்னு. இது ஒரு 2 கலர்ஸ் சூஸ் பண்ணணும், 2ம் காம்ப்ளிமெண்டரியாக இருக்கணும். ஆனால் அந்த காம்பினேஷன்ஸ் கொண்டு வரது கொஞ்சம் கஷ்டம். ஸோ அதுக்கு நீங்கள் ஒர்க் பண்ணணும். அதுக்கு எந்தெந்த கலர்ஸோட மேட்ச் ஆகும், இது மேட்ச் ஆகுமா ஆகாது அப்படின்னு சொல்லி இது கொஞ்சம் டஃப்பானது இது. ஆனால் பண்ணின்னு சூப்பர். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். எக்ஸாம்பிள் ப்ரௌனிஷ் ஷேடு, இந்த ப்ளூ கலர் இங்கே வந்து 80-20 தான். 80-20 ஃபார்மேட்டில் தான் ஃபுல்லாகவே. அண்ட் தென் ஸ்கொயர் கலர்ஸ் உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் இது. ஸோ ஸ்கொயரில் என்னென்ன கலர்ஸ் இருக்கோ அதை சூஸ் பண்ணி டிசைன் பண்ணுறது. ஸோ இதுவும் 80-20 ஃபார்மேட் தான். ஃபுல்லாக 80% வந்து ப்ளூ கலரில் இருக்குது. அண்ட் தென் 20% ரெட் ஆரஞ்சு, அண்ட் தென் க்ரீன் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ஸ்கொயர் கலர்ஸ். ஓகே, இது ஓகேவா? எந்தெந்த மாதிரி நம்ம கலர்ஸ் சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது ஓகேவா? என்னென்ன வேஸ் இருக்கு, இந்த டெக்னிக்ஸ் இருக்குன்னு உங்களுக்கு புரிஞ்சு அவளுக்கு இவ்வளோதான் முடிஞ்சு. இது சூசிங் ஆஃப் கலர்ஸ் வந்து இவ்வளோதான். ஹலோ எனிவான், சாரி. டவுட்ஸ் இருக்கா? யாருக்காச்சும் டவுட்ஸ்? ஏதோ ஒரு கிளாஸ் டவுட்ஸ் இருக்கா? இது வந்து ஜஸ்ட் சூஸிங் தான். நம்ம என்ன மாதிரி வேஸ்ல வந்து எந்தெந்த கலர்ஸ் நம்ம சூஸ் பண்ணலாம், லைக் அது எந்த வேஸ்ல சூஸ் பண்ணலாம். ஸோ ப்ளூ எடுக்கிறோம்னா ப்ளூ வந்து காம்ப்ளிமெண்ட்ல எடுக்கிறோமா, இல்லை டெட்ராடிக்ல எடுக்கிறோமா, இல்லை ஸ்கொயர் கலர்ஸ்ல எடுக்கிறோமா, இல்லை மோனோக்ரோமேட்டிக்ல எடுக்கிறோமா அப்படிங்கிறது தான் இது. ஸோ இதுதான் அந்த இது. அண்ட் தென் வந்து கலர் இமோஷன்ஸ் பார்ப்போம். ஸோ ஒவ்வொரு கலர் ஒவ்வொரு ஃபீல் கொடுக்கும் யூசர்ஸ்க்கு வந்து. ஸோ என்னென்ன கலர்ஸ் வந்து என்னென்ன மாதிரி எமோஷன்ஸ் வந்து கிரியேட் பண்ணுது, அது எந்த மாதிரி ஒரு வெப்சைட்டை பார்க்க வைக்குது, நம்ம டிசைன்ஸை பார்க்க வைக்குது அப்படிங்கிறது தான் கலர் இமோஷன். ஸோ ஒவ்வொரு கலர்ஸ்க்கும் ஒவ்வொரு இமோஷன்ஸ் இருக்கு. ஸோ ஸ்டார்ட் வித் எல்லோ. இதுதான் நல்ல கலர்ஸ் நினைக்கிறேன். சரி, ஓகே. இதுல பாத்தீங்களா, படிச்சீங்கன்னா தெரியும். ஓகே, எல்லோனாலே பனானா, சன், ஒரு ஹாப்பி ஃபேஸு. இது வந்து எப்பவுமே கிரியேட்டிவிட்டி அண்ட் ஆப்டிமிசம் எப்பவுமே இது வந்து ஷோ பண்ணும். கலர்ஸ் பார்க்கும்போதே ஆப்டிமிசம், கான்ஃபிடன்ஸ், செல்ஃப் எஸ்டீம், ஃப்ரெண்ட்லினஸ். ஸோ இதெல்லாமே பிரைட் கலர் வந்து எல்லோலே பிரைட் வந்து இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வெளியே காட்டும். ஸோ அந்த கொஞ்சம் ஷேட் வந்து கொஞ்சம் டின்ட் ஆட் பண்ணி கொஞ்சம் பிளாக்ல போனீங்கன்னா சிக்னஸ், ஜாண்டிஸ், ஃபியர், கவர்டஸ், டிப்ரெஷன். ஸோ இந்த மாதிரி எமோஷன்ஸ்லாம் அது வந்து காட்டும். அண்ட் தென் ரெட் வந்து நீங்க வெப்சைட்ல பாத்தீங்கன்னா கால் டு ஆக்ஷன்ஸ் பார்த்துருப்பீங்க. கால் டு ஆக்ஷன் லைக் அது கிளிக் பண்ணீங்கன்னா டைரக்டா கான்டாக்ட் போகும். கால் டு ஆக்ஷன் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் நினைக்கிறேன். கிளிக் பண்ணீங்கன்னா அது வேற ஒரு கான்டாக்டுக்கோ இல்லை வேற ஒரு பேஜுக்கோ வந்து ரீடைரக்ட் பண்ணும். அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான பட்டன். ஸோ அதுக்கு வந்து ரெட் கலர் யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் ஃப்ளிப்கார்ட்லாம் பார்த்தீங்கன்னா, ஃப்ளிப்கார்ட், அமேசான்ல பார்த்தீங்கன்னா அர்ஜென்ட் சேல்னு போட்டிருப்பாங்க பார்த்தீங்களா. ஸோ அதனால ஒரு அட்டென்ஷன் கிரியேட் பண்ணுறதுக்காக ஸோ ரெட் கலர் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அது இந்த பவர், செக்யூரிட்டி, ஸ்பீட், கரேஜ், எக்ஸைட்மெண்ட். ஸோ இதெல்லாம் இந்த பிரைட் கலர்ஸ் வந்து இந்த மாதிரி இமோஷன்ஸ்லாம் கிரியேட் பண்ணும். அந்த நெகட்டிவ் கானோட்டேஷன்ஸ்லாம் அந்த டேஞ்சர், டிஃபரன்ஸ், அக்ரஷன், பெயின். ஸோ இதெல்லாம் இந்த ரெட் வந்து இமோஷன்ஸ் வந்து கிரியேட் பண்ணும். அண்ட் தென் ப்ளூக்கு வந்து இட் ஹாஸ் வைட் ரேஞ்ச் ஆஃப் இமோஷன்ஸ். ஸோ நிறைய இமோஷன்ஸ் வந்து கிரியேட் பண்ணும். அப்புறம் இது மெயினா வந்து இந்த கலர்ஸ் யூஸ் பண்ணாலே அந்த நமக்கு இன்டெலிஜென்ஸா இருப்பாங்க, ஸோ காமா இருப்பாங்க, அந்த மாதிரி ஒரு இமோஷன்ஸா இருக்கும். அந்த மாதிரி இமோஷன்ஸ் இது எப்படின்னா லைக் மோஸ்ட் ஆஃப் கார்பரேட் டெக் வெப்சைட்ஸ், ஹாஸ்பிட்டல்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்டாவே ப்ளூ கலர்ஸ் தான் இருக்கும். ஸோ நீங்க ஹாஸ்பிட்டல்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ப்ளூ கலர் தான் இருக்கும். மோஸ்ட் ஆஃப் வெப்சைட்ஸ் ப்ளூ, கிரீனு இந்த மாதிரி வெப்சைட்ஸ் தான் இருக்கும். ஸோ அப்புறம் எல்லா லைக் எல்லா கஸ்டமருமே இதை ப்ரிஃபர் பண்ணுவாங்க ப்ளூ கலரை. ஸோ இது வந்து ஒரு நல்ல கலர் ஃபார் வாட் எவர் த வெப்சைட் யூ ஆர் கிரியேட்டிங். ஸோ ப்ளூ குட் பி த பெஸ்ட் சாய்ஸ் ஃபார் யூ. தென் ஆரஞ்சுக்கு வரும். ஸோ ஆரஞ்சுனா இது வந்து ஒரு வைப்ரண்டான கலர். ஸோ இதை பார்த்தாலே ஒரு ஒரு ஃபீல் கிடைக்கும். ஸோ தனியாக தெரியும், ஆரஞ்சு கலர் யூஸ் பண்ணால் தனியாக தெரியும். ஸோ இப்போ நீங்கள் வெப்சைட் ஸ்க்ரால் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு ஃபார்ம் வந்து பாப்அப் ஆகும் பார்த்தீங்களா, பாப்அப் ஃபார்ம்.
அந்த பாப்அப் ஃபார்ம்லாம் மோஸ்ட்லி ஆரஞ்சு கலர்ஸ்ல இருக்கும், இல்லைனா ஒயிட் கலர்ல இருக்கும், இல்லைனா கிரீன் கலர்ல இருக்கும். ஸோ இது வந்து ஒரு அட்டென்ஷனை கிரியேட் பண்ணணும் அப்படின்னா நீங்க ஆரஞ்சு கலர் யூஸ் பண்ணலாம். இதுதான் இதோட எமோஷன். அண்ட் தென் கிரீன்னா ஓகே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கிரீன்னால ஈகோ ஃப்ரெண்ட்லி வெப்சைட், அண்ட் தென் கிரீன் ப்ராடக்ட்ஸு, அந்த லைக் வாட் எவர் ரிலேட்டட் நேச்சர்னாலே அது வந்து கிரீன்ல தான் வரும். ஸோ ஃப்ரெஷ், ரெஸ்டோவேட்டிவ், பீஸ்ஃபுல், ஈகோ ஃப்ரெண்ட்லி. இதே கொஞ்சம் டார்க் ஷேட்ல போனீங்கன்னா சிக்னஸ், கிரீட், பேட்னஸ், போர்டாம். ஸோ இந்த மாதிரி இமோஷன்ஸ் இது வந்து. அண்ட் தென் வயலட்னாலே ஓகே, வயலட்னாலே இந்த ராயல்ட்டி, ஒரு ராயலான வெப்சைட்டோ இல்லை எலகன்ஸ், எலைட்டு, கொஞ்சம் ஒரு ராயலா லுக்கா இருக்கணும்னா ஸோ வயலட் யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் இது வந்து இட் வாஸ் மோர் அட்ராக்டட் பை விமன்ஸ். ஸோ விமன் வெப்சைட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா காஸ்டியூம்ஸ் விமன்ஸ்க்கு மட்டும் இருக்குன்னா அதில் வந்து மோஸ்ட் ஆஃப் வெப்சைட்ஸ் வந்து வயலட் கலர்ஸ் தான் இருக்கும். ஸோ வயலட் வந்து அந்த மாதிரி எலைட்டான லுக் இருக்கும். அண்ட் தென் பிங்க். பிங்க் வந்து இது வந்து ஜெண்டர் ஃப்ரீ. ஸோ பிங்க்னா லேடிஸ்க்கு மட்டும், அவங்க மட்டும் தான் அதை விரும்புவாங்க அப்படின்லாம் கிடையாது. ஸோ இட் வாஸ் ஜெண்டர் ஃப்ரீ கலர். ஸோ இது வந்து ஹாப்பினஸ், பாசிட்டிவிட்டி. ஸோ இந்த மாதிரி இடத்துல இந்த அந்த மாதிரி வந்து இது இமோஷன்ஸ் வந்து கிரியேட் பண்ணும், பாசிட்டிவிட்டி அண்ட் ஹாப்பினஸ்ஸை. ஒயிட் வந்து தெரியும், ஒயிட் வந்து நியூட்ரல் கலர். ஸோ நீங்கள் எந்த ஒரு வெப்சைட்டுமே ஒயிட் கலர்லாம் பார்க்க முடியாது. ஸோ எல்லா வெப்சைட்டுமே ஒயிட் கலர் இருக்கும். ஸோ இது வந்து சிம்பிளிசிட்டி, கிளீன்னஸ், கிளாரிட்டி, பியூரிட்டி. ஸோ இதெல்லாமே இது ஷோ பண்ணும். அண்ட் தென் நெகட்டிவ் கனெக்ஷன்ஸ் வந்து ஸ்டெரிலிட்டி, எம்ப்டினஸ், ஐசோலேஷன். ஸோ இதெல்லாம் இருக்கும். அண்ட் தென் பிளாக். பிளாக் இதுவும் அதே தான். பிளாக், ஒயிட், கிரே இது மூணுமே நியூட்ரல் கலர். ஸோ இதை நீங்கள் எங்கே வேணா யூஸ் பண்ணிக்கலாம். பிளாக் வந்து இதுவும் அதே மாதிரி தான், எலகன்ஸ், எலைட் மாதிரி தான். ஸோ நீங்கள் மோஸ்ட் ஆஃப் த மொபைல் ஃபோன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் தான் இருக்கும். அண்ட் தென் கார்ஸ் பார்த்தீங்கன்னா எலைட் லுக் கொடுக்கும். வேற கலர்ஸை விட பிளாக் கலர் கார்ஸ் வந்து ரொம்ப கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும். அதனால கொஞ்சம் ராயல் கொடுக்கும். ஸோ வந்து இது வந்து ராயலான ஒரு இமோஷனை கிரியேட் பண்ணும் ஃபார் யூசர்ஸ். அண்ட் தென் ப்ரௌன். ப்ரௌனும் வந்து இது வந்து இதுவும் சிமிலர் டு கிரீன் தான். கிரீனும் இதுவும் ஒரே மாதிரி தான். பட் ஆனால் இந்த ஷேட்ஸ் மட்டும் தான் வரும். ஸோ ஒயிட்ல போகும்போது, டென்ட்ல போகும்போது கொஞ்சம் வேற இமோஷன்ஸ் கிரியேட் பண்ணும். அண்ட் தென் ஷேட்ஸ்ல போனீங்கன்னா வேற மாதிரி இமோஷன்ஸ் கிரியேட் பண்ணும். ஸோ இது வந்து லைக் டென்ட் சைட் போனீங்கன்னா கொஞ்சம் ஒயிட்டா போனீங்கன்னா கொஞ்சம் கிரீன்லாண்டு நம்ம அந்த கிரீன் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் டிண்ட் ஆட் பண்ணி ஷேட் ஆட் பண்ணீங்கன்னா அது அப்படியே கொஞ்சம் டர்ட்டியா இருக்கும், டர்ட்டி லுக் கொடுக்கும். ஸோ ப்ரௌனோடது இது. ஸோ மெட்டாலிக்ஸ் வந்து மெட்டாலிக்ஸ் உங்களுக்கு தெரியும், கிளாமர், எலகன்ஸ், லெகசி. ஸோ ஸ்கிரீன் தெரியலையா? தெரியல ப்ரோ. எவ்வளவு நேரமா? இப்போ தெரியல. எவ்வளவு நேரமா தெரியல ப்ரோ? இப்பதான் ப்ரோ, இப்பதான். கைஸ் எனக்கு மட்டும்தான் அப்படி இருக்கா இல்ல உங்க எல்லாருக்கும் அப்படியா இருக்கா? இப்போ தெரியுதா பாருங்க. இப்பயும் தெரியல ப்ரோ. நான் கட் பண்ணிட்டு காலை நிமிஷம். மற்றவங்களுக்கு எல்லாம் எப்படி இருக்குன்னு தெரியல ப்ரோ. உங்களுக்கு தெரியுதா? அதர்ஸ் யாருக்கும் தெரியுதா? தெரியல. தெரியல ப்ரோ. ஆமா ப்ரோ, தெரியல. இப்போ ஓகே ப்ரோ.
ஹலோ, கேக்குதா ப்ரோ? கேக்குது ஹலோ. ப்ரோ, கேக்குது. ஓ சாரி சார், நான் மைக் ஆஃப் பண்ணி இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கேன். சாரி. எதுல டைம் இந்த மெட்டாலிக்ஸ் சொன்னது கேட்டுச்சா உங்களுக்கு? இந்த மெட்டாலிக்ஸ் இப்போ கேக்கல ப்ரோ. ஓகே ஓகே. மெட்டாலிக் கலர்ஸ்னா லைக் இது வந்து கிளாமர், எலகன்ஸ், லெகசி, ஸோ இந்த மாதிரி இமோஷன்ஸ் வந்து கிரியேட் பண்ணும். நீங்க இந்த ஃபேஷன் வெப்சைட்ஸா இருக்கட்டும், ஒரு ஃபேஷன் வெப்சைட் லைக் இந்த ட்ரெஸ் செல்லிங் வெப்சைட்ஸா இருக்கட்டும், இல்லைனா ஜுவல்லரி வெப்சைட்ஸா இருக்கும், அது மோஸ்ட் ஆஃப் வெப்சைட்ஸ் வந்து இந்த மெட்டாலிக் கலர்ஸ் யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ மெட்டாலிக்ஸ் அண்ட் ஒயிட் இந்த மாதிரி கலர், கோல்டு அந்த மாதிரி தான் இருக்கும். பிளாக், ஒயிட் அண்ட் இந்த கலர்ஸ் தான் இருக்கும். ஸோ இது வந்து ஒரு கிளாமர் லுக்கை கொடுக்கும். ஸோ அவ்வளோதான் கலர் இமோஷன். ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருக்கா இந்த கலர் இமோஷன்ஸ்? அதில் இது வந்து பிரைமரி இது வந்து கலர்ஸ்னா என்ன, இது வந்து என்ன மாதிரி நம்ம எந்த மாதிரி நம்ம கலர்ஸ் சூஸ் பண்ணலாம், இந்த கலர் சூஸ் பண்ணலாமா, காம்ப்ளிமெண்டரில் நம்ம சூஸ் பண்ணி போலாமா டிசைனை, இல்லை ஆனலாகஸ்ல போலாமா, மோனோக்ரோமேட்டிக்ல போலாமா, டெட்ராடிக்ல போலாமா அப்படிங்கிறது இந்த இது. நம்ம எந்த விதத்தில் கலர் சூஸ் பண்றோம் அப்படிங்கிறது. இது வந்து கலரோட இமோஷன்ஸ். ஒவ்வொரு கலருக்கும் ஒவ்வொரு இமோஷன்ஸ் இருக்கு. அந்த இமோஷன்ஸ் வந்து இதெல்லாம். ஓகேவா? ஓகே ப்ரோ. ஓகே, நான் இந்த பிடிஎஃப் உங்களுக்கு அனுப்பிச்சு வைக்கிறேன், குரூப்ல ஷேர் பண்றேன், நீங்க கூட பாத்துக்கோங்க, உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஓகே ஓகே ஓகே. இப்போ கொஞ்சம் ஓகே, அது கொஞ்சம் ப்ராக்டிக்கலா போவோம். ஸோ இப்போ இன்னைக்கு வந்து ஒயர் ஃப்ரேம்ஸ் பத்தி பார்ப்போம். ஒரு வெப்சைட்டுக்கு வந்து ஒயர் ஃப்ரேம்ஸ் தான் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். நம்ம வெப்சைட் எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத நம்ம ஒயர் ஃப்ரேம்ஸ் தான் கொஞ்சம் டிஃபைன் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே. ஸோ ஒரு நிமிஷம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து ஒயர் ஃப்ரேம்ஸ்னா அது வந்து இனிஷியல் மாடல் ஆஃப் டிசைன் எப்படி இருக்கும்னா, ஓகே இதுதான் ஒயர் ஃப்ரேம். கொஞ்சம் ஈஸியா ஓகே. ஸோ இதுதான் ஒயர் ஃப்ரேமு. இது என்னன்னா, நம்ம டிசைன் வந்து எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத வந்து நம்ம முன்னாடியே போட்டு பார்க்கணும். ஸோ நம்ம டேரக்டா போய் நம்ம ஆர்ட் போர்டில் போய் டிசைன் பண்ண முடியாது. ஸோ முன்னாடியே நமக்கு ஒரு பிளான் வேணும், நம்ம வந்து எங்கெங்க நம்ம பிளேஸ் பண்ண போறோம் அப்படிங்கிறது. ஸோ இங்க பாத்தீங்கன்னா தெரியும், இங்க வந்து ப்ராடக்டோட லேபிள் இங்க வச்சிருக்காங்க, லேபிள்ஸ், நியூஸ், ஆர் கம்பெனிஸ், ஆன்லைன் சர்வீஸ், இந்த டேக் லைன்ல இங்க வச்சிருக்காங்க. அண்ட் தென் ஃபியூச்சர் மெசேஜிங் ஒரு டைட்டில் வச்சிருக்காங்க, இங்க ஒரு டைட்டில், வாட் ஆர் த டைட்டில் இஸ், அந்த வந்து டைட்டில் இங்க வச்சிருக்காங்க. அண்ட் தென் அதை பத்தின ஷார்ட் டிஸ்கிரிப்ஷன் இங்க. அப்புறம் கீழே வந்தீங்கன்னா இங்க வந்து அபோட்டோஸ் இருக்கலாம், சரி மேபி இங்க அபோட்டோஸ் இருக்கலாம், இங்க ஒரு இமேஜ் இருக்கு. ஸோ நம்ம வந்து ஒரு டிசைன் வந்து நம்ம எப்படி பண்ண போறோம் அப்படிங்கறத முன்னாடி நம்ம பிளான் பண்ணி வைக்கிறது தான் ஒயர் ஃப்ரேம். ஸோ அது வந்து ரெண்டு விதமா இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து லோ ஃபிடாலிட்டி அண்ட் ஹை ஃபிடாலிட்டி. சாரி, ஒரு டவுட் ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ, இப்போ ஒரு அப்ளிகேஷன் கிரியேட் பண்றோம்னா அதோட ஹோம் பேஜ் கிரியேட் பண்றோம்ல, ஹோம் பேஜ் மல்டி கலர் கொடுத்து, இப்போ ஒரு கலர் எண்ட் ஆகுதுன்னா அந்த கலரோட எண்ட்ல வந்துட்டு அது எண்ட் ஆகுற மாதிரியே தெரியக்கூடாது, அதோட மெர்ஜ் ஆன மாதிரியே ஒரு 3 கலருமே சேர்ந்து ஆட் ஆகுற மாதிரி டிசைன் பண்ண முடியும் ப்ரோ? அதை ட்ரை பண்ணேன். எல்லாமே பண்ணலாம் ப்ரோ. எல்லாமே பண்ணலாம். எப்படி, எந்த மாதிரி சொல்றீங்க நீங்க?
இப்போ இப்போ இங்க கிரீன் கலர் இருக்குன்னா கார்னர்ல இருந்து கிரீன். ஓகே சொல்லுங்க bro. இருங்க ஒரு நிமிஷம். ஓகே ஓகே ம் ஓகே. மேல வந்து ரெட் வச்சிருக்கோம். ஓகே ப்ரோ. ம் சாரி ஐயோ. மேல ரெட்டு. இதே மாதிரி பண்ணா புரியல. இப்போ கீழே வந்து வேற கலர் சொல்றீங்களா? ஓகே ப்ளூ வைப்போம். எதுல அப்ளை ஆகுது? ஓகே இதான் சொல்றீங்க. ஆமா ப்ரோ. இந்த மாதிரி எப்படி சொல்றீங்க நீங்க? புரியல. இதே மாதிரி கொஞ்சம் இந்த எஃபெக்ட் வந்து ஃபுல்லா இல்லாம கொஞ்சம் பிளரியான மாதிரி இருக்கும்ல ப்ரோ. லைட்டா மைல்டா. அது நீங்க ஓகே 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 அப்படி சொல்றீங்களா? அது நீங்க போக போக நீங்க கத்துக்கீங்க ப்ரோ. நீங்க ஃபிக்மா டுட்டோரியல்ஸ் போட்டீங்கன்னா வச்சுங்களேன், அதுல நிறைய ஒரு நீங்க எஃபெக்ட்ஸ் போனீங்கன்னா எஃபெக்ட்ஸ் இருக்கும், பேக்ரவுண்ட் பிளர் இருக்கும், பிளர் ஆப்ஷனு, இன்னர் ஷேடோ, ஸோ நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ நீங்க எடுத்தோடனே நீங்க போவேனா கொஞ்சம் கொலாப்ஸ் ஆயிரும் உங்களுக்கு. ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் ஃபயர் ஃப்ரேம்ஸ் பாருங்க எப்படி இருக்குன்னு. ஃபர்ஸ்ட் இதெல்லாம் கொஞ்சம் கத்துக்கோங்க. அப்புறம் நீங்க டிசைன்ஸ்குள்ள போங்க, கலர்ஸ்குள்ள போங்க. ஃபர்ஸ்ட் நீங்க லேஅவுட்ஸ் கத்துக்கிட்டீங்கன்னா டிசைன்ஸ்குள்ள போக முடியும். நீங்க எடுத்தோடனே உள்ள போனீங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் புரியாம போயிடும். ஸோ ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இதில் தான் பண்ணோம் அப்படிங்களா, நீங்கள் சும்மா ஒரு நோட் புக்கில் கூட நீங்கள் பண்ணி பார்க்கலாம் நம்ம எப்படி எப்படி இருக்க போகுது டிசைன்ஸ் அப்படின்னு. ஃபர்ஸ்ட் வந்து சைட் மேப்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும். சைட் மேப்ஸ்னு அது சும்மா ஈஸி தான். சைட் மேப்னா ஃபர்ஸ்ட் நம்ம வெப்சைட்டுக்குள்ள போகும்போதே நம்மளுக்கு என்ன இருக்கும், ஃபர்ஸ்ட் உள்ள போனோம்னா ஹோம் பேஜ் இருக்கும். ஸோ வந்து ஹோம் பேஜ் என்னென்ன பேஜஸ் நம்ம வைக்க போறோம் அப்படிங்கிறது முன்னாடி நமக்கு பிளான் தெரியும்ல. ஃபர்ஸ்ட் வந்து ஹோம் பேஜ் இருக்கும், அப்புறம் வெப்சைட்டுக்குள்ள போனீங்கன்னா அப்புறம் அபோட்டஸ் இருக்கும், கான்டாக்டஸ், சர்வீசஸ், பிளாக், டெஸ்டிமோனியல்ஸ், ஸோ இந்த மாதிரி நிறைய பேஜஸ் இருக்கும். ஸோ அதனால நம்ம இங்கே முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணிடணும். ஸோ ஃபர்ஸ்ட் வெப்சைட் போகும்போது ஹோம் பேஜ் இருக்கும். அண்ட் தென் இங்க பாத்தீங்கன்னா தெரியும். அப்புறம் வேற என்ன இருக்கும், அபோட்டஸ், அண்ட் தென் கான்டாக்டஸ், அப்புறம் வேற என்ன, டெஸ்டிமோனியல்ஸ் வச்சுப்போம். டெஸ்டிமோனியல்ஸ் ஓகே. இதே மாதிரி ஒரு 4-5 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இங்க சர்வீசஸ் இருக்கு, சர்வீசஸ் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் சர்வீசஸ் நீங்க ஆட் பண்ணிக்கலாம், இப்படி ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து வேற என்ன இருக்கோ அதை ஆட் பண்ணிக்கலாம். கான்டாக்ட் வாட் எவர் நீங்க என்னென்ன நீங்க வைக்க போறீங்களோ அதை வந்து நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அப்புறம் இங்க அபோட்டஸ்ல நீங்க என்னென்ன பண்ண போறீங்க, அபோட்டஸ்ல வந்து மிஷன், கான்டாக்டஸ்ல கான்டாக்ட் ஃபார்ம், டெஸ்டிமோனியல்ஸ்ல என்ன டெஸ்டிமோனியல்ஸ் வைக்க போறீங்க அப்படின்னு நீங்க இந்த சும்மா முன்னாடியே உங்களுக்கு ப்ரீ பிளானா வச்சுக்கோங்க. அப்படி எப்படி நம்ம வெப்சைட் வந்து எப்படி பண்ண போறோம் அப்படிங்கிறது. ஸோ இது கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் வந்து சும்மா அவுட்லைனா வச்சுக்கோங்க. இது வந்து நீங்க பண்ண போறது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு ஹோம் பேஜ் நம்ம கிரியேட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நம்ம இங்க ஃபர்ஸ்ட் வந்து ஹோம் பேஜ் கிரியேட் பண்ணணும். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் ஹோம் பேஜ் எடுத்துப்போம். இப்போ வந்து ஹோம் பேஜ் கிரியேட் பண்ண போறோம். ஸோ ஹோம் பேஜ்னா ஓகே. ஜஸ்ட் நீங்க வந்து இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னா நீங்க ஒரு நோட் பேப்பர்ல கூட நீங்க பண்ணலாம் ஈஸியா. தெரியுதா? கொஞ்சம் தின்னா வச்சுக்கோங்க. ஓகே. இதுதான் ஸ்கிரீன், என்னோட ஸ்கிரீனு. ஸ்கிரீன்ல என்னோட லோகோ வந்து நான் இங்க பேஸ்ட் பண்ண போறேன். இது வந்து என்னோட லோகோ எல் போட்டுக்கிறேன். ஸோ அப்புறம் இங்க வந்து மெனுஸ் வச்சுக்கிறேன். ஸோ ஒரு பாக்ஸ் போட்டுக்கிறேன். இங்க வந்து என்ன இருக்கு போதும் என்னோடதுல, இங்க வந்து ஹோமு, அபோட்டஸ், கான்டாக்டஸ், டெஸ்டிமோனியல்ஸ், சர்வீசஸ், பிளாக்ஸ் அப்படின்னு இங்க இருக்க போது. அப்புறம் இங்க வந்து ஒரு ஃபுல்லா இமேஜ் வச்சுக்கலான் இருக்கேன். இது வந்து நம்ம டிசைன் எப்படி டிசைன் பண்றோம் அப்படிங்கிறதா. ஸோ இங்க வந்து ஒரு இமேஜ் வச்சுக்க போறேன். ஸோ இமேஜுக்காக உங்களுக்கு வேற கலர்ல வச்சுக்கலாம். ஸோ ஓகே. இது வந்து இமேஜா இருக்க போது.
ஸோ இமேஜ் வந்து நார்மலாக ஒரு சைடு இமேஜ் வச்சுக்கலாம். ஸோ சைடு இமேஜ் தெரியும்ல எப்படின்னு, இந்த ஒரு வெப்சைட்ல வந்து இமேஜ் வந்து ஸ்க்ரால் ஆகிட்டே இருக்கும் லெஃப்ட்ல, ஒரு செகண்டுக்கு ஒன்றும் இல்லை 2 செகண்டுக்கு ஒன்றும் ஒன்று அப்படியே ஸ்க்ரால் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி வைக்கலான் இருக்கேன். ஸோ அந்த மாதிரி வைக்கணும்னா ஸோ ஓகே, இது வந்து ஸ்லைடு இமேஜ். இது வந்து ஸ்லைடு இமேஜ். இது வந்து ஸ்லைடு இமேஜா இருக்க போகுது. ஸோ ஸ்லைடு இமேஜுக்கு வந்து ஸோ இங்க வந்து சர்க்கிள், என்னென்ன எந்த இமேஜ் வந்து இங்க இருக்கு அப்படிங்கிறதுக்காக இங்க ஒரு சர்க்கிள், ஒரு 3 சர்க்கிள், ஒரு 3 போட்டோஸ் வச்சுக்கலாம். அப்புறம் இங்க ஆரோஸ் வச்சுக்க போறேன். ஸோ யூசர்ஸ் வந்து நம்ம அடுத்த போட்டோஸ் பார்க்கணும் அப்படின்னா அவங்கள மேனுவலாவே அவங்க வந்து கிளிக் பண்ணிக்கலாம், கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அதுக்காக ஸோ இது வந்து மெனு, இது வந்து லோகோ. ஃபர்ஸ்ட் வந்து ப்ரீ பிளான் நம்ம வச்சுக்கணும். வந்து மெனு வந்து லோகோ. ஓகே, அப்புறம் சரி ஓகே, அடுத்து வந்து நான் அபோட்டஸ் போலான்னு இருக்கேன். ஸோ அபோட்டஸ்க்கு வந்து ஸோ நார்மலாக இங்கே ஒரு இமேஜ் வச்சு அங்கே அபோட்டஸ் எழுதலான் இருக்கேன். ஸோ இமேஜ் அண்ட் தென் இங்கே நான் அபோட்டஸ் எழுத போகிறேன். ஸோ அபோட்டஸ், ஸோ வேணாம் பெரிய வந்து இது வந்து அபோட்டஸ். கீழே வந்து ஒரு டிஸ்கிரிப்ஷன், ஒரு 3 லைனுக்கு டிஸ்கிரிப்ஷன், 3 லைனுக்கு டிஸ்கிரிப்ஷனு. அப்புறம் வந்து ரீட் மோர் அபோட்டஸ், இல்லைனா ஒரு சிடிஏ பட்டன், கால் டு ஆக்ஷன் பட்டன், ஏதோ ஒன்று பட்டன். ஓகே, இமேஜ் அடுத்து வந்து அடுத்து என்ன, ஓகே டெஸ்டிமோனியல்ஸ் வச்சுப்போம். டெஸ்டிமோனியல்ஸ், ஸோ இங்கே வந்து டெஸ்டிமோனியல்ஸ் எழுத போகிறோம். இது வந்து டெஸ்டிமோனியல். கீழே வந்து ஒரு 3 கஸ்டமரோட ஃபீட்பேக்ஸ் இங்கே ஸ்க்ரால் ஆகிட்டே இருக்க மாதிரி 3 கஸ்டமர். ஓகே, 3 கஸ்டமர். அந்த நீங்கள் வந்து அதே மாதிரி இந்த ஸ்லைட் மாதிரியே 3 டாட்ஸ் வச்சுப்போம். இப்படி ஆரோ வச்சுப்போம். இந்த ஆரோஸ் கிளிக் பண்ணி அவங்க அடுத்ததுக்கு போனால் அவங்க ஃபீட்பேக்ஸ் பார்த்துக்கலாம். அண்ட் தென் ஃபுட்டர். ஸோ ஒரு வெப்சைட்டுக்கு எப்பவுமே ஹெட்டர் ஃபுட்டர் மெயின். ஸோ ஹெட்டர் ஃபுட்டர் வந்து இட்ஸ் சேம் ஃபார் ஆல், எல்லா பேஜஸ்க்குமே ஒரே மாதிரி ஹெட்டர் ஃபுட்டர் தான் இருக்கும். ஸோ அபோட்டஸ் போனாலும் சரி, கான்டாக்டஸ் போனாலும் சரி, டெஸ்டிமோனியல்ஸ் போனாலும் சரி, பிளாக் போனாலும் சரி, ஸோ எதுக்கு போனாலுமே ஹெட்டர் ஃபுட்டர் வந்து சேம். ஸோ ஓகே, இங்கே வந்து ஒரு ஃபார்ம் வைக்கலாம். ஒரு ஃபார்ம், கான்டாக்ட் ஃபார்ம். இங்கே வந்து ஒரு கான்டாக்ட் ஃபார்ம். இங்கே வந்து ஃபர்ஸ்ட் நேமு, மெயிலு, ஒரு ஃபோன் நம்பரு, அண்ட் தென் சென்ட் பட்டன். அப்புறம் இங்கே சைட் மேப் வைப்போம். ஸோ இங்கே வந்து எப்பவுமே இருக்கும்ல, ஃபுட்டர்லையுமே அந்த மேலே இருக்க ஹெட்டிங்கில் இருக்க மெனு பார் வந்து எப்பவுமே ஃபுட்டர்லேயே இருக்கணும். இங்கேயும் ஹோமு, அபோட்டஸு, கான்டாக்டஸு, சர்வீஸு, பிளாகு, டெஸ்டிமோனியல்ஸு, வாட் எவர் ஒய்வி சூசஸ், என்ன வேணா இருக்கலாம். ஸோ என்னென்ன நீங்கள் வச்சிருக்கீங்களோ மேலே மெனுவில், ஸோ அது எல்லாமே இங்கே இருக்கணும். அண்ட் தென் இங்கே லோகோ, இங்கே வந்து மெயில் ஐடி, ஃபோன் நம்பர், அட்ரஸ். இவ்வளோதான். இதுதான் நான் டிசைன் பண்ண போறேன். இதுதான் என்னோட வெப்சைட். நான் கிரியேட் பண்ண போகிற வெப்சைட் இதுதான். ஓகே.
வந்து ஸோ அந்த அட்ரஸ், மெயில் ஐடி, ஃபோன் நம்பர் எல்லாமே இதில் வந்துடும். இது வந்து லோகோ. ஓகே, லோகோ. இது வந்து கான்டாக்ட் ஃபார்ம். ஓகே, இதுதான் நான் இப்போ கிரியேட் பண்ண போற வெப்சைட். ஸோ இதே மாதிரி நீங்க எல்லாத்துக்குமே நீங்க பண்ணணும். ஸோ கான்டாக்டஸா இருக்கட்டும், அபவுட்டஸா இருக்கட்டும், டெஸ்டிமோனியல்ஸா இருக்கட்டும், பிளாகா இருக்கட்டும். ஸோ என்னென்ன நீங்க பேஜஸ் வச்சிருக்கீங்களோ அந்த பேஜஸ் எல்லாத்துக்குமே நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல நீங்க ஒரு ஸ்கெட்சா பண்ணுங்க, நோட் புக்லேயே பண்ணுங்க. இதுல பண்ணணும் சரி, இது பண்ணா கொஞ்சம் டைம் லேட் ஆகும். ஸோ நீங்க நோட் புக்லேயே பண்ணுங்க, ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. நம்ம இது ½ hour பண்ணதை நீங்க அங்க 5 நிமிஷத்துல பண்ணிடலாம். ஆனா கொஞ்சம் சிம்பிளா இருக்க மாதிரியும் கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி பண்ணணும். ஸோ இது வந்து ஒரு சிம்பிளா இருக்கா? ஓகேவா? இது வரையும் புரிஞ்சா? சைட் மேப்னா என்ன, ஒயர் ஃப்ரேம்ஸ் என்னன்னு ஓகேவா? ஹலோ, ஹலோ, இருக்கீங்களா? கேக்குதா? யாராச்சும் இருக்கீங்களா? பயமா இருக்கு. ஓகே 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 ஓகேவா? ஓகே, சைட் மேப்னா நம்ம என்னென்ன பண்ண போறோம், என்னென்ன பேஜஸ் இருக்க போகுது அப்படிங்கிறது வந்து சைட் மேப். ஹோம் பேஜுங்கிறது நம்ம எந்தெந்த மாதிரி நம்ம லேயர்ஸ் இருக்க போகுது அப்படிங்கிறது. ஸோ இப்போ இந்த ஹோம் பேஜை வந்து இப்போ ஃபிக்மால நார்மல் ஒயர் ஃப்ரேம் ஆன் பண்ணுவோம். லோட் ஆகுது, ரொம்ப லோட் ஆகுது. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நான் கண்ட்ரோல் சொல்றேன் எப்படி இருக்குன்னு. கண்ட்ரோல்ஸ் இது வந்து ப்ராப்பர்ட்டிஸ் பேனல், ப்ராப்பர்ட்டிஸ். இது வந்து லேயர்ஸ். லேயர் நிறைய இருக்கும், உங்களுக்கு தெரியாது. எல்லாரும் ஓப்பன் பண்ணிக்கிறீங்களா? இல்லைனா ஓப்பன் பண்ணிக்கிறீங்களா? டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. எல்லாமே ஓப்பன் பண்ணுங்களேன். ஃபிக்மா ஓப்பன் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டா சொல்லுங்க.
பண்ணிங்களா? கொஞ்சம் ஈஸியா இருக்கும் உங்களுக்கு அப்போ. ஓகே. ஓகே. நீங்க ஃபர்ஸ்ட் ஃபிக்மா பண்ணும்போது இப்படிதான் இருக்கும். பிளாக் ஸ்கிரீனா இருக்கும். உங்களுக்கு ஒயிட்டா இருந்தா கூட நீங்க மாத்திக்கலாம். உங்க ப்ரிஃபரன்சஸ்ல போய் தீம் மாத்திக்கலாம். லைட் வேணும் லைட்ல மாத்திக்கோங்க. இல்ல பிளாக்ல வேணும் பிளாக்ல மாத்திக்கோங்க. ஸோ நைட் ஒர்க் பண்றதுனால பிளாக் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸோ ஓகே. ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து ப்ராப்பர்ட்டிஸ். இது வந்து மூவ் டூலு. இப்போ இப்போ ரெக்டாங்கிள் இருக்குன்னா இதை நீங்க மூவ் பண்ணணும் அப்படின்னா நீங்க மூவ் டூல் வந்தால் நீங்க மூவ் பண்ண முடியும். நீங்க என்னதான் நீங்க வேற எந்த டூல் யூஸ் பண்ணாலும் நீங்க மூவ் பண்ண முடியாது. ஸோ வந்து ஷார்ட்கட் வந்து வி. நீங்க எந்த இதை இங்க கொண்டு போகணும் இல்லை இங்க கொண்டு வரணும் அப்படின்னா நீங்க மூவ் டூல் தான் யூஸ் பண்ணணும். ஸோ இதோட பர்பஸே மூவ் பண்றதுதான். ஹேண்ட் டூல்னா இப்போ ஓகே இப்போ 2 ஸ்கிரீன் இருக்குன்னா ஹேண்ட் டூல் யூஸ் பண்ணி இப்படி போய்க்கலாம். இந்த ஸ்கிரீன் அந்த ஸ்கிரீன் போறதுக்கு நீங்க மூவ் பண்ணணும் அப்படின்னா அதான் பண்ணலாம். இல்லைன்னா நீங்க இப்படி கூட வந்துக்கலாம். இங்க சைட்ல இருக்கும் பாருங்க ஸ்க்ரால், இப்படி கூட நீங்க வந்துக்கலாம். இதுக்கு ஷார்ட்கட் வந்து நீங்க ஸ்பேஸ் அமுத்தினாலே போதும். நீங்க ஸ்பேஸ் அமுத்தி கூட நீங்க மேலே கீழே வந்துக்கலாம். அது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அப்புறம் அந்த ஸ்கேல் அது ஒன்றும் இம்பார்ட்டன்ட் இல்லை. அது வேஸ்ட், அதை யூஸ் பண்ண மாட்டோம். அண்ட் தென் ஃப்ரேம் தான் நமக்கு இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்க ஓப்பன் பண்ணும்போது பிளாங்கா இருக்கும். இந்த மாதிரி பிளாங்கா இருக்கும். நீங்க ஃப்ரேம் இங்க இருக்கு பாத்தீங்களா, ஃப்ரேம் எஃப், ஷார்ட்கட் எஃப் பிரஸ் பண்ணீங்கன்னா ரைட் சைட்ல வரும் போனா டேப்லெட்டா டெஸ்க்டாப் அப்படின்னு. ஸோ இப்போ வந்து நம்ம டெஸ்க்டாப் பண்ண போறோம். ஸோ டெஸ்க்டாப் வாட் எவர் நீங்க ஏதோ ஒரு டெஸ்க்டாப்ல செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போதைக்கு. அண்ட் தென் இதுல தான் நம்ம டிசைன் பண்ண போறோம். இப்போ ஃபோன்னா நீங்க ஃப்ரேம் செலக்ட் பண்ணி ஃபோன்ல போய் நீங்க ஃபோன் செலக்ட் பண்ணிக்கணும். ஃபோன் ஃப்ரேம். இது வந்து பென் டூல். பென் டூல்னா இப்போ நீங்க ஏதோ ட்ரா பண்ணணும், ஒரு ஐகான் நீங்களே அந்த ஐகான் எனக்கு பிடிக்கல நீங்களே ட்ரா பண்ணணும் அப்படின்னா நீங்க பென் டூல் வச்சு ட்ரா பண்ணிக்கலாம். எப்படி வேணாலும் நீங்க ட்ரா பண்ணிக்கலாம். அதான் பென் டூல். இங்க இருக்கிறதா ஷேப்ஸ். ஷேப் தானா? ஷேப்ஸ் ரெக்டாங்கிள் ஷேப்பு. அது உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே தெரியும். அது வந்து எக்ஸ்பிளைன் பண்ணா கூட அவசியம் இல்லை. லைனு, ஆரோ, எலிப்ஸ், பாலிகான், ஸ்டாரு. இது வந்து இமேஜ் வேணும்னா நீங்க இம்போர்ட் பண்றது. ஒரு அது இம்போர்ட் இது கொஞ்சம் டஃப்பா இருக்கும். ஸோ இது கொஞ்சம் நல்லா இருக்காது. கொஞ்சம் ஈஸி வேக்கு நான் சொல்லித்தரேன், அப்புறமா சொல்லித்தரேன் உங்களுக்கு. இது யூஸ் பண்ணீங்கன்னா கொஞ்சம் நிறைய ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ண முடியாது, அதனால இது யூஸ் பண்ண வேணாம் இதுல. ஸோ டெக்ஸ்ட்னா உங்களுக்கு தெரியும், டெக்ஸ்ட் டைப் பண்றது, டெக்ஸ்ட் டூல். இது வந்து காம்பனன்ட்ஸ் நான் அப்புறம் சொல்றேன், அது கொஞ்சம் பெரிய டாபிக். ஸோ இவ்வளோதான் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ இது வந்து ஐகான்ஸ், இது மூவிங் ஐகான்ஸ், நம்ம வந்து நெசசரி ஐகான்ஸ் இதெல்லாம். ஸோ இதுதான் ப்ராப்பர்ட்டிஸ் ரைட் சைடில் இருக்கிறது. ஸோ அதை நான் சொல்றேன் இப்போ எப்படின்னு. இப்போ இங்க இருக்குன்னா அலைன் பண்றது இங்க ஃபர்ஸ்ட் வந்து கிளிக் பண்ணணும். ஆப்ஜெக்டை கிளிக் பண்ணி இது வந்து அலைன்மெண்ட், லெஃப்ட் அலைன்மெண்ட்டா இல்லை ரைட் அலைன்மெண்ட்டா இல்லை சென்டர் அலைன்மெண்ட்டா, அந்த லைன்லயே சேம் லைன்ல. ஸோ இப்போ வந்து நம்ம டெஸ்க்டாப்போட அந்த ஃப்ரேம்ல சென்டர் டு சென்டர் வரணும்னா இந்த சென்டர் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா இந்த சென்டர் வந்துடும். இந்த சென்டர் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா அந்த டெஸ்க்டாப்போட சென்டருக்கு வந்துடும். அது டெஸ்க்டாப் டாப்புக்கு போயிருது. இப்போ இப்படி பண்ணீங்கன்னா அது லெஃப்ட்ல போனீங்கன்னா லெஃப்ட்ல வந்துடும். சென்டர்னா சென்டர், இந்த பாட்டம்னா பாட்டம். ஸோ இதுதான் அந்த அலைன்மெண்ட் மேட்டரு. நீங்க வந்து பொசிஷன் நீங்க இதுலயும் பண்ணிக்கலாம். நீங்க டேரக்டா மூவ் டூலையும் பண்ணிக்கலாம், இல்லைன்னா இங்கேயும் பண்ணிக்கலாம். இதுல எப்படி பண்ணீங்கன்னா இப்படி வரும். ஆரோ லைட்டா வச்சீங்கன்னா இந்த டபுள் ஆரோ வரும். அந்த டபுள் ஆரோ நீங்க ரைட் சைடு போய்க்கலாம், லெஃப்ட் சைடு போய்க்கலாம். இதுதான் அலைன்மெண்ட்டும் அந்த பொசிஷனும். இது வந்து கான்ஸ்டன்ட்ஸ் நான் அப்புறம் சொல்றேன். இது வந்து ரெஸ்பான்ஸ்ல வரும். ஸோ அது இப்போதைக்கு தேவையில்ல. தென் லே அவுட், ஒப்பாசிட்டி. இது வந்து ஒப்பாசிட்டி, எவ்வளோ ஒப்பாசிட்டியில் இருக்கணும் கலர் வந்து அப்படின்னு. வேற கலர்ல வச்சு காமிக்கிறேன், அப்போ உங்களுக்கு தெரியும். ஓகே, ஒப்பாசிட்டி உங்களுக்கு தெரியும். ஸோ எவ்வளோ ஒப்பாசிட்டி வரணும் அப்படின்னு.
இது வந்து கார்னர் ரேடியஸ், எவ்வளோ வந்து எட்ஜஸ் வந்து எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்கணும் அப்படிங்கிறது வந்து இருந்தது கார்னர் ரேடியஸ். ஸோ எனக்கு வந்து ரைட் சைடு மட்டும் தான் கார்னர் ரேடியஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த 4 ஆர் இருக்கு பண்ணி ரைட் சைடு மட்டும் நீங்கள் வச்சுக்கலாம், ரைட் சைடு மட்டும். ஸோ அங்கே நல்லா எல்லா சைட்ஸ் இருக்கா? ஸோ ஓகே, சாரி. ரைட் சைடு மட்டும் வேணும்னா அந்த ரைட் சைடு மட்டும் வந்துடும், ஃபுல்லாக வந்துடும். எவ்வளோ வேணுமோ நம்ம வச்சுக்கலாம், அவ்வளோ வச்சுக்கலாம். ஓகே. அண்ட் தென் ஸ்ட்ரோக் ஆட் பண்ணுறதுனா வெளியே ஸ்ட்ரோக் ஆட் பண்ணுறது, எவ்வளோ நமக்கு ஸ்ட்ரோக் வேணும் அப்படிங்கிறது. இது வந்து இன்சைடு போகுதா, அவுட் சைடுனா அவுட் சைடு போகும். இப்போ இப்படி பண்ணீங்கன்னா அவுட் சைடு வரும், அவுட் சைடு ஸ்ட்ரோக் வரும். ஒரு லைன் 2 லைனா. அதோட கலர்ஸ் வந்து நீங்கள் இங்கே சேஞ்ச் பண்ணிக்கலாம், இங்கே கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஸ்ட்ரோக்கோட கலர். நீங்கள் இந்த ரெக்டாங்கிள் கலர் நீங்கள் இந்த கலர் சேஞ்ச் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு ஃபில் கலர் ரெக்டாங்கிள் கலர் சூஸ் பண்ணுறதுக்கு அந்த கலர் சேஞ்ச் பண்ணுறதுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லாக கலர்ஸ் இங்கே சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது வேணுமா வேணும்னா அந்த ஐ ட்ராப்பர் இது வந்து. அந்த எஃபெக்ட்ஸ்னா ட்ராப் ஷேடோ ஆகும். ட்ராப் ஷேடோ இங்கே லெஃப்ட் சைடில் இருக்க இந்த ஸ்கொயரை கிளிக் பண்ணிங்கன்னா அதோட ஆப்ஷன்ஸ்லாம் வரும். ட்ராப் ஷேடோவா லேயர் பிளரா என்னன்னு. ஸோ ட்ராப் ஷேடோ ஃபர்ஸ்ட் சொல்கிறேன் அப்படின்னு. ட்ராப் ஷேடோனா நீங்கள் எக்ஸ் ஆக்சிஸா ஒய் ஆக்சிஸா, டாப்ல அந்த எக்ஸ் ஆக்சிஸ், இது வந்து ஒய் ஆக்சிஸ். எக்ஸ் ஆக்சிஸ் ரைட் லெஃப்ட் டாப் பாட்டம். இது பிளர் எவ்வளோ வேணும் அப்படிங்கிறது. பிளர் ஃபுல் பிளர் வேணுமா இல்லை பிளர்ரே வேணாமா, ஸ்ப்ரெட் எவ்வளோ ஸ்ப்ரெட் வேணும், அதோட ஒப்பாசிட்டி இங்கே, அதோட ஒப்பாசிட்டி எவ்வளோ ஒப்பாசிட்டியில் வேணும் அப்படின்னு. ஃபுல் டார்க்காக வேணுமா, எவ்வளோ ஒப்பாசிட்டி வேணும் அப்படிங்கிறது இங்கே. இன்னர் ஷேடோங்கிறது இந்த உள்ள இருக்க ஷேடோஸ் வரும். கலர்ஸ் இங்கே, அதோட கலர்ஸ் இங்கே சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேஞ்ச் பண்ணி இது மோஸ்ட்லி நம்ம யூஸ் பண்ண மாட்டோம் இந்த இதை. ரொம்ப ஸ்லோவாக இருக்கு. ஒப்பாசிட்டி கம்மியாக. இப்போ தெரியும் உங்களுக்கு இன்னும் ஷேடோ அப்படின்னு எவ்வளோ இன்னும் ஷேடோ வேணும் அப்படிங்கிறது. நம்ம என்ன கலர்ஸில் வச்சுருக்கோமோ, இப்போது ப்ளூ போனோன்னா ப்ளூவில் எவ்வளோ என்ன ஷேடோ வேணும் அப்படிங்கிறது. அந்த 4 எட்ஜஸில் இருக்க உள்ள என்ன ஷேடோ வரும். இப்போ தெரியுதா உங்களுக்கு எவ்வளோ என்ன ஷேடோ வேணும் அப்படிங்கிறது. இது வந்து பிளர் ஆப்ஷனு. இது மோஸ்ட்லி யூஸ் பண்ண மாட்டோம். ஓகே, ஏதோ தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அண்ட் தென் லேயர் பிளர், இது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இது கொஞ்சம் யூஸ் பண்ணணும் கொஞ்சம் நிறையா. ஒரு ஆப்ஜெக்ட் வந்து எவ்வளோ பிளர் பண்ணுறோம் அப்படிங்கிறது. லைட்டாவா டார்க்காவா அப்படிங்கிறது. இது வந்து எக்ஸ்போர்ட் பட்டனு. நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கும் ஓகே. இப்போ டெஸ்க்டாப் பண்ணணும்னா இது ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு இதாக நம்ம பண்ண முடியும். ஸோ டெஸ்க்டாப் ஒன்று மட்டும் எக்ஸ்போர்ட் பண்ணணும். டெஸ்க்டாப் மட்டும் கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணி எக்ஸ்போர்ட் ஆயிரும். 1x எக்ஸ்போர்ட் டெஸ்க்டாப் ஒன்று. இப்போ எல்லாமே வேணும் அப்படின்னா, இப்போ iPhone 16 வேணும்னா அதை ரெண்டும் கிளிக் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் டூல் இங்கே பார்த்தீங்களா, இது கூட எக்ஸ்போர்ட் ஆயிரும். ஸோ எல்லாத்துக்கும் மூவ் டூல் தான், அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நீங்கள் நார்மலாக இப்போ இந்த ஹேண்ட் டூல் வந்துட்டு நீங்கள் இப்படி தள்ளிட்டு இருந்தீங்கன்னா தள்ளாது, நீங்கள் இந்த ஆப்ஜெக்டையும் மூவ் பண்ண முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் நான் இந்த மிஸ்டேக் நான் அப்படி தான் பண்ணுறேன் ஸ்டார்டிங்கில் இனிஷியல் ஸ்டேஜில். ஸோ அதை கொஞ்சம் மறந்துடாங்க. நீங்கள் ஒரு ஆப்ஜெக்டை மூவ் பண்ணோம் அப்படின்னா அது மூவ் டூலாக தான் முடியும், அதை மறந்துடாங்க. ஸோ அந்த ஓகே, இந்த லெஃப்ட்ல இருக்க வந்து லேயர்ஸ். இது வந்து நார்மலாக இருக்கா, இது வந்து டெஸ்க்டாப் 1, இதுதான் ஃப்ரேமு, நம்ம வச்சிருக்க ஃப்ரேம் தான். எஃப் கிளிக் பண்ணி
ஒரு ஃப்ரேமை நம்ம ரெடி பண்ணிட்டோம். ஓகே, ஒரு ஃப்ரேமை ரெடி பண்ணிட்டோம். இது வந்து ஃப்ரேம் ஒன்று லேயர்ஸில் இங்கே பார்த்தீங்கன்னா லேயர்ஸில் டெஸ்க்டாப் ஒன்று இருக்கு. இப்போ ஒரு ரெக்டாங்கிள் போடுறேன், இது கீழே இருக்கு. இப்போ இன்னொரு ரெக்டாங்கிள் போடுறேன், ஸோ ஒரு எலிப்ஸ் போடுறேன். இப்போ எலிப்ஸ் போடுறேன். இந்த ரெக்டாங்கிள் வந்து கீழே இருக்கு, எலிப்ஸ் வந்து மேலே இருக்கு. இதான் லேயர்ஸ் பேனல். ஸோ இதுக்கு மேலே நீங்கள் இதுக்கு மேலே ஒரு 100 எலிப்ஸ் போட்டுக்கலாம். ஓகே, பாலிகன் வச்சுக்கலாம். பாலிகன். ஓ, இதான் லேயர்ஸ் பேனல். இதுக்கு மேலே இது இருக்கு, ஸ்கொயர் இருக்கு, ரெக்டாங்கிளுக்கு மேலே சர்க்கிள் இருக்கு, சர்க்கிளுக்கு மேலே ட்ரையாங்கிள் இருக்கு. இதான் லேயர்ஸ் பேனல். ஸோ இதை இப்போ உங்களுக்கு தோணும், ஸோ எனக்கு வந்து ட்ரையாங்கிள் வந்து கீழே போகணும், ரெக்டாங்கிள் இந்த சர்க்கிள் வந்து எனக்கு மேலே வரணும் அப்படின்னா சர்க்கிளை கிளிக் பண்ணி பிரிங் ஃப்ரண்ட் இதை கொடுத்தீங்கன்னா முன்னாடி வந்துடும். இல்லை எனக்கு வேணாம், இது வந்து எனக்கு ரெக்டாங்கிள் பின்னாடி எனக்கு போகணும், ரெக்டாங்கிள் பின்னாடி வந்து எனக்கு இந்த ரெக்டர் சர்க்கிள் வந்து பின்னாடி போனால் சென்ட் டு பேக் கொடுத்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் பின்னாடி எது இருக்கும். ஓகேவா? இப்போ எனக்கு சர்க்கிள் வேணும்னா சர்க்கிள் கிளிக் பண்ணி பிரிங் டு ஃப்ரண்ட். இவ்வளோதான் இது. ஓகேவா? இப்போ வந்து ஆக்சுவலாக அந்த ஒயர் ஃப்ரேம் ஃபார்ம் பண்ணுவோம். நம்ம ஆல்ரெடி லோ ஃபிடிலிட்டியில் பண்ண ஒயர் ஃப்ரேம் வந்து இப்போ கொஞ்சம் மிட் ஃபிடிலிட்டிக்கு மாற்றுவோம். ஜஸ்ட் கண்டென்ட்ல எதுவுமே நம்ம போட போகிறதில்ல, ஜஸ்ட் நம்ம வந்து லேஅவுட் மட்டும் காட்ட போகிறோம். நம்ம டிசைனை வந்து நம்ம பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து அப்ரூவல் வாங்கிடணும். இதை காமிச்சு ஜஸ்ட் டிசைனர்ஸ்டையோ ஹெச்ஆர்டியோ வாட் எவர் மேபி கிளைண்ட்ஸ்டையோ காமிச்சு முன்னாடி நான் என் டிசைன் இப்படி தான் இருக்க போகுது, திஸ் இஸ் த லேஅவுட் தட் ஐம் கோயிங் டு யூஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் காமிச்சிடணும் முன்னாடியே. ஓகே, இதான் நம்ம கிரியேட் பண்ண வந்து ஒயர் ஃப்ரேம், லோ ஃபிடிலிட்டி ஒயர் ஃப்ரேம். இது வந்து நம்ம இப்போ டிஜிட்டலாக மாற்ற போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கிரிட் சிஸ்டம் நீங்கள் பார்த்துக்கோங்க. கிரிட் சிஸ்டம்னா டெஸ்க்டாப்பை கிளிக் பண்ணி நம்ம வந்து எவ்வளோ ஸ்பேஸ்க்குள்ளே ஒர்க் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது. ஓகே, ஒரு வெப்சைட். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, இப்போ கண்டென்ட்லாம் பார்த்தீங்கன்னா உள்ளதாக இருக்கும். இந்த இதுக்கும் இதுக்கும் கேப் இருக்கு பார்த்தீங்களா, இதுக்கும் கேப்பு, அண்ட் தென் இதுக்கும் இருக்க கேப் ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா தெரியும். இது நேராக தான் இருக்கும். ஃபுல்லாக வந்து இங்கே லெஃப்டில் கேப் இருக்கு, அண்ட் தென் ரைட்டில் கேப் இல்லை. ஓகே, இந்த வெப்சைட் இப்படி பண்ணியிருக்காங்க. இது வந்து ஸ்க்ராலிங் மாதிரி வச்சிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ரைட்டில் வச்சிருக்காங்க பாருங்க கேப். இதுதான் இப்போ கிரிட் சிஸ்டம் சொல்லுவோம். ஸோ இந்த கேப்பு அண்ட் தென் சென்ட்ரல் இருக்க கேப்ஸ் நம்ம எப்படி அலைன் பண்ணுறோம் அப்படிங்கிறது கொஞ்சம் அலைன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்காக கிரிட் சிஸ்டம். ஸோ நான் ஒரு கிரிட் சிஸ்டம் வச்சு காமிக்கிறேன். இந்த காலம்ஸில் வச்சுப்போம், வச்சு 12 வச்சுப்போம். 12 தான் கொஞ்சம் நல்லா இருக்கும் பார்க்க. 120 32 கரெக்டாக இருக்கும். ஓகே, கவுண்ட்டுங்கிறது வந்து நமக்கு எத்தனை லைன்ஸ் வேணும் அப்படிங்கிறது. இது 1 2 3 4 5 6 7 மொத்தம் 12 லைன்ஸ் இருக்கு. இந்த மார்ஜின்ங்கிறது இதுக்கும் இதுக்கும் உள்ள கேப்ஸ், இதுக்கும் இதுக்கும் இந்த இதுக்கும் உள்ள கேப்ஸ் வந்து மார்ஜின். அந்த கட்டர்ங்கிறது இதுக்கும் இதுக்குள்ள கேப்ஸ். இதுக்கும் இதுக்குள்ள கேப்ஸ் வந்து கட்டர். இதுதான் நம்ம அலைன்மெண்ட். ஃபார் அலைன்மெண்ட்டுக்காக நம்ம இது யூஸ் பண்றோம். இது யூஸ் பண்ணலன்னா கொஞ்சம், ஏன்னா கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணுறது கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். ஸோ இப்போ ஒரு சர்க்கிள் வச்சிருக்கேன் அப்படின்னா, ஸோ நான் எங்கே வைக்கிறேன் தெரியாது. ஸோ ஃபர்ஸ்ட் சர்க்கிள் வந்து ஃபர்ஸ்ட் ரெக்டாங்கிள் இங்கே வச்சிருக்கேன், அடுத்த ரெக்டாங்கிள் வந்து நான் இங்கே வச்சேன் அப்படின்னா
அடுத்தது வந்து அடுத்த ரெக்டாங்கிள் வந்து நான் இங்கே வச்சேன்னா கொஞ்சம் அசிங்கமா இருக்கும். ஸ்ட்ரைட் லைன்ஸ்ல இருக்காது. பார்த்தீங்கன்னா தெரியும். இதுக்கும் உள்ள லைன்ஸ் தெரியும். கொஞ்சம் டிஃபரெண்டாலுமே கொஞ்சம் இது மாதிரி தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அதுக்காக அந்த கட்டர் லைன் சேர்க்கணும். கிரிட் சிஸ்டம் வைக்கணும். ஓகே, இப்போ வந்து ஆக்சுவல் டிசைன் போவோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இதான் ஹோம் பேஜ். நான் நேம் மாற்றி டெஸ்க்டாப் ஒன்றுன்னு இருக்கிறத வந்து டபுள் கிளிக் பண்ணி ஹோம் பேஜ்னு போட்டுருவேன். ஹோம் பேஜ். ஓகே, சேவ் பண்ணுறேன். ஹோம் பேஜ் சேவ் பண்ணுறேன். எப்படியும் இது ஒரு இதில் பண்ண முடியும். ஸோ வந்து கொஞ்சம் சைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஹோம் பேஜை கிளிக் பண்ணி கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன். என்னோட ஸ்க்ரீன் சைஸை பெருசு பண்ணிக்கிறேன். பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ஓகே இப்படி வச்சுக்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக தெரியும். கார்னரில் என்ன வச்சிருக்கேன்? லோகோ வச்சிருக்கேன். ஸோ வந்து லோகோக்காக ஒரு சிம்பிளாக ஒன்று போடும். ஒரு சர்க்கிள் போட்டு ஓகே, இதுதான் என்னோட லோகோ. இது வந்து லோகோ. அண்ட் தென் ஒரு ரெக்டாங்கிள் போட்டுப்போம். ஓகே, ரெக்டாங்கிள் போட்டு இதில் எழுதுவோம் நம்ம என்னென்ன பேஜஸ் இருக்க போகுது அப்படின்னு. டாப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும் நேவிகேஷன் பாரில். ஸோ ஹோம், போட்டஸ், கான்டாக்டஸ், contact us, blog, services. Okay. இங்கே நான் வச்சிட்டேன். கொஞ்சம் சைஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆட்டோ லேஅவுட் அப்புறம் அந்த என்னது முன்னாடி சொல்றேன்னு சொல்லி ஆட்டோ லேஅவுட் கன்ஸ்டன்ட்ஸ் அப்புறம் காம்பனன்ட்ஸ் பத்தி அது ஒரு தனியாக ஒரு கிளாஸ் எடுப்போம். இல்லைன்னா உங்களுக்கு புரியாது. கொஞ்சம் பெரிய டாபிக் அது மூணுமே. ஓகே, இப்போ நம்ம இதை சென்டர் வைக்கலாமா? சென்டர் வைக்கணும் முன்னாடி சொல்லிவிடுவோம். அலைன் பண்ணலாம். இதுவும் கிளிக் பண்ணிக்கலாம். இந்த எல்லா பேஜஸும் பிளஸ் ரெக்டாங்கிள் கிளிக் பண்ணி இங்க அலைன் பார்த்தோம்ல, சென்டர் இந்த சென்டர் ஹரிசாண்டல் வெர்டிகல் சென்டர் பண்ணோம்னா இப்போ சென்டர் ஆயிடுச்சு. ஃபுல் சென்டர் ஆயிடுச்சா? ஓகே, கொஞ்சம் சைஸை கூட கொஞ்சம் குறைச்சிப்பேன். இங்கே வச்சுக்கிறேன். இதை வந்து இங்கே வச்சுக்கிறேன். இப்போ இது பார்த்தீங்களா, இந்த கிரிட் சிஸ்டம் இப்போ யூஸ் ஆகுது பார்த்தீங்களா? அவ்வளோதான். ஓகே, இன்னும் கூட கொஞ்சம் குறைச்சிப்பேன். சும்மா ஒரு சாம்பிள் வெப்சைட் தான், ஒரு சின்ன ஒரு டெமோ மாதிரி வச்சுக்கோங்க. கொஞ்சம் ஈஸியாக கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண இருக்கும் உங்களுக்கு. ஓகே, இப்போ ஹோம்ல இருக்குன்னு தெரியறதுக்காக சும்மா எப்பவும் ஹோம்ல இருக்குன்னா கொஞ்சம் கலர்ஸ் மாத்திடலாம். இப்போ கலர் கொஞ்சம் டார்க்கா கொடுப்போம். டார்க்கா கொடுத்து ஓகே, இது மேலே கொண்டு வந்துடுறேன். இதோட கலர் மாத்திக்கிறேன். ஓகே, இதுவரை ஓகேவா? ஓகேவா எல்லாத்துக்கும்? இங்க என் லோகோ பிளேஸ் பண்ண போறேன். இங்க இதெல்லாம் வைக்க போறேன். பேஜஸ் ஃபுல்லா இங்க இருக்க போகுது.
ஓகேவா? ஓகே. அண்ட் தென் நான் சொன்ன மாதிரி இங்க இமேஜ், ஒரு இமேஜ் வச்சு அது மேல லோகோ இருக்க போகுது. ஸோ வந்து ஓகே, அவுட்புட் வெளியே கொண்டு போறேன். ஒரு பெரிய ஒரு இமேஜுக்கு வந்து கொஞ்சம் கலர்ஸ் கொஞ்சம் வேற கலர் கொடுத்துக்கும். ஓகே, கொஞ்சம் டார்க்காக வச்சுக்கோ. டார்க்காக வச்சு பிரிங் டு பேக் கொண்டு போயிறேன். சென்ட் டு பேக். இப்போ தெரியுதா? இது வந்து இமேஜாக இருக்க போது. இங்கே வந்து லெஃப்ட் சைட் கார்னர் வந்து லோகோ இருக்க போது. இங்கே அபோட்டஸ் வந்து அபோட் கான்டாக்ட் சர்வீசஸ்லாம் இங்கே இருக்க போகுது. ஓகே, இப்போ பெருசாக வச்சுப்போம் கொஞ்சம். ஓகே, இந்த சைஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் அப்புறம் பார்த்துப்போம். அது சும்மா ஒரு டெமோக்காக சொல்லிட்டு இருக்கேன். ஓகே, எப்படி வச்சுப்போம். ஓகே, இருந்து போடும். ஓகே, அப்படியே இருக்கும், பிரச்சனை இல்லை. இங்கே வந்து இமேஜ் இருக்க போது. அண்ட் தென் ஒரு ஏரோ வேணுமா? ஸோ ஏரோ போய் டவுன்லோட் பண்ணிட்டு வரோம். எஸ்விஜி பிஎன்ஜி. ஓகே, நீங்கள் யாரும் டவுன்லோட் பண்ணி வச்சு. ஓகே, நான் டவுன்லோட் பண்ணுறதுக்கு வந்து ஐகான் ஃப்ரீ ஐகான்ஸ் வெப்சைட்ஸ்லாம் உங்களுக்கு அனுப்பிச்சு விட்றேன். ஸோ ஐகான் டவுன்லோட் பண்ணி நீங்கள் ஜஸ்ட் ஸ்க்ரால் நீங்கள் இழுத்துட்டு போனால் போதும். அதை கிளிக் பண்ணி கொண்டு போய் உள்ளே வச்சிங்கனாலே போதும், ஐகான்ஸ் வந்துடும் உள்ள. ஓகே, சைஸ் கொஞ்சம் சின்னதாக பண்ணிக்கிறேன். நீங்கள் சைஸை குறைச்சிங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணி இப்படி பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஆகும், ஸ்ட்ரெச் ஆகும். ஸ்ட்ரெச் ஆகக்கூடாதுன்னு நீங்கள் ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா இது போல நார்மலாக சின்னதாகிடும். சின்னதாகிடுச்சு. ஸோ ஓகே, இது வந்து நான் சென்டரில் வச்சுக்கிறேன். இந்த இமேஜோட சென்டரில் இருக்கணும் அது. ஸோ அதனால ஆரோ கிளிக் பண்ணிட்டேன். அண்ட் தென் அந்த இமேஜை கிளிக் பண்ணிட்டேன். இதான் இமேஜ், ஒரு டெமோ வச்சுக்கோங்க. இது இமேஜ்னு வச்சுக்கோங்க. இது இமேஜ். இந்த ஐகானை கிளிக் பண்ணிட்டேன் ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணி. ஃபர்ஸ்ட் இமேஜ் ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணி ஐகானை கிளிக் பண்ணிட்டேன். இப்போ பொசிஷனிங் சொன்னேன் இல்லை சென்டரில், நீங்கள் சென்டர் எனக்கு பார்த்தீங்கன்னா இருக்கும். இந்த சென்டர் கொடுத்தீங்கன்னா சென்டர் ஆயிரும். இப்போ வந்து சென்டரில் இருக்கு. இதே மாதிரி அதை டூப்ளிகேட் பண்ணி போட்டு ஆல்ட் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் ட்ராக் பண்ணீங்கன்னா டூப்ளிகேட் ஆயிரும். அப்படியே ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக போகும். வந்துச்சா? ஓகே, இப்போ இதை அந்த சைட் ரொட்டேட் பண்ணணும். ரொட்டேட் பண்ணுறதுக்கு கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா ஃபிளிப் ஹரிசாண்டல் இருக்கும். கிளிக் பண்ணீங்கன்னா ரைட் கிளிக் திரும்பிடும். ஓகே ஓகே, அண்ட் தென் இது வந்து இமேஜாக இருக்கும். நீங்கள் வந்து பேக் வரணும்னா கண்ட்ரோல் ஜி, நீங்கள் ஃப்ரண்ட் போகணும் அப்படின்னா கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஜி. இப்போ ஓகே, இப்போ உங்களுக்கு ஈஸியாக சொல்லித்தரேன். ஓகே, இப்போ ரெட் கலர் ஒயிட்ல இருக்கா, இது வந்து ரெட்ல. ஓகே, ரெட்ல இருக்கு. ரெட்ல இருந்து இப்போ எனக்கு ரெட் வேணாம், எனக்கு அந்த பழைய மாதிரி கிரே வேணும் அப்படின்னா அதை கிளிக் பண்ணி கண்ட்ரோல் ஜி கொடுத்தீங்கன்னா பழைய மாதிரி கிரே மாறிடும். ஓகே, இப்போ டூப்ளிகேட் பண்றேன். ஒர்க் கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும். இப்போ
ஓகே, இப்போ நான் வந்து இங்கே பிளேஸ் பண்ணி வச்சிருக்கேன். இந்த ரெக்டாங்கிள் எனக்கு இங்கே இருக்கு. அதுக்கப்புறம் எனக்கு இங்கே வேணாம், எனக்கு ரெக்டாங்கிள் வந்து நான் இங்கே கொண்டு போறேன் அப்படின்னு நீங்க இங்கே கொண்டு போறீங்க. சரி, இல்லை வேணாம், நான் பழைய மாதிரி இருக்கணும் அப்படின்னா நீங்க கொண்டு போய் இப்படி வைக்க தேவையில்ல. கண்ட்ரோல் ஜி ப்ரெஸ் பண்ணீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக போயிடறாங்க. ஃபர்ஸ்ட் அங்கே போச்சா, அடுத்து இங்கே வந்து அதே நார்மலாக இந்த பொசிஷனுக்கு வந்துடும். கண்ட்ரோல் ஜி. இல்லை எனக்கு இன்னொருக்கு எங்கேயே வேணும் அப்படின்னா கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஜி முன்னாடி போறதுக்கு. கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஜி போயிடும், அங்கே போயிடும் பழைய மாதிரி பிடிச்சிட்டு. கண்ட்ரோல் ஜி பேக் வரக்கு, கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஜி முன்னாடி போறதுக்கு. நான் பண்ண ஆக்டிவிட்டிஸ் மட்டும்தான் அது. ஓகே, இப்போ வந்து இந்த டாட்ஸ் ஸ்லைட் இமேஜுக்கு வந்து இங்கே ஒரு 3 டாட்ஸ் வச்சிருக்கேன். எந்த இமேஜில் இருக்கு தெரியறதுக்காக. ஸோ வந்து ஒரு சர்க்கிள் எடுத்துக்கிறேன். சர்க்கிள் எடுத்து ஒரு சின்னதாக ஒரு ரவுண்ட் போடுவேன். ரவுண்ட் போட்டு ஆல்ட் ப்ரெஸ் பண்ணி ஒரு டூப்ளிகேட் எடுத்திருக்கேன். இன்னொரு ஆல்ட் ப்ரெஸ் பண்ணி டூப்ளிகேட் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ இந்த இமேஜில் தான் இருக்குன்னு தெரியறதுக்காக இந்த இமேஜ் மட்டும் கலர் மாற்றலைன்னா சைஸ் பெருசு பண்ணுறேன். ஸோ கலர் மாற்றிடலாம், சைஸ் பண்ணா. ஓகே, இது வந்து பிளாக்ல வச்சிருக்கேன் ஏன்னா இப்போ இந்த இமேஜில் தான் இருக்கு. அடுத்த இமேஜ் ஸ்க்ரால் ஆச்சுன்னா இந்த பிளாக் இங்கே போயிடும், இது இங்கே வந்துடும், இப்படி இருந்துடும். ஸோ அதனால 3 டாட்ஸ் வச்சுட்டேன். அண்ட் தென் ஓகே, இது வந்து ஹீரோ செக்ஷன் வந்து லோகோ ஃபில் பிளேஸ் பண்ணிட்டேன். அப்புறம் இங்கே நேவிகேஷன் ஆப், ஹோம், அபவுட், கான்டாக்ட், இதெல்லாம் இந்த பேஜஸ்லாம் கிளிக் பண்ணிட்டேன். அப்புறம் ஸ்லைட் இமேஜ் ஒன்று வச்சிருக்கேன். இமேஜ் வந்து மேனுவலாக இங்கே யூசர்ஸ்னால இங்கே வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். அப்புறம் அந்த எந்த இமேஜில் இருக்குன்னு தெரியறதுக்காக 3 டாட்ஸ் இருக்கு. 3 இமேஜில் 3 டாட். இந்த டாட்ல இருக்கு இந்த இமேஜில் இருக்குன்னு அர்த்தம். ஓகே, தென் இப்போ அபோட்டஸ் போங்க. இப்போ வந்து அபோட்டஸ் இங்கே பார்த்தீங்கன்னா ஓகே, இது ஃபுல்லாக முடிச்சிட்டோம். இந்த செக்ஷன் ஃபுல்லாக ஹீரோ செக்ஷன் ஃபுல்லாக முடிச்சிட்டோம். இது வந்து அபோட்டஸ்னு வச்சுப்போம். இது வந்து அபோட்டஸ், இது வந்து பட்டனு, இங்க வந்து இமேஜ் வச்சிருக்கோம். இப்போ இது எப்படியே பண்ணுவோம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே ஹீரோ செக்ஷன் வந்து ஃபுல்லாகவே வச்சுக்கோங்க. ஃபுல் இமேஜாக வச்சுக்கோங்க, பாதி வைக்க வேணும். ஃபுல்லாக இமேஜ் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ இங்க வந்து இமேஜ் வச்சிருக்கோம். நம்ம ஒரு ஸ்கொயர்னு வரைஞ்சிட்டேன். இது வந்து என்னோட இமேஜா இருக்க போகுது. இங்க வந்து அபோட்டஸ் போட்டேன். அப்புறம் இங்கேயும் கொஞ்சம் டெக்ஸ்ட் வைப்போம். டெக்ஸ்ட் இங்கேயோ டெக்ஸ்ட் மறந்துட்டேன், சாரி. ஓகே, இங்க ஒரு டெக்ஸ்ட், ஏதோ ஹீரோ டைட்டில்னு வச்சுப்போம். ஹீரோ டைட்டில் போட்டுப்போம். கீழே வந்து ஒரு வந்து ஒரு 2 லைன் இருக்க போகுது. ஸோ வந்து டெக்ஸ்ட் ப்ரெஸ் பண்ணி இங்கே ஒரு 2 லைன் வைக்க போகிறேன். சரி, கண்ட்ரோல் V வச்சு சைஸை குறைக்க போகிறேன். சைஸ் குறைக்கிறது இங்கே இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் எத்தனை பிக்சல்ஸ் இருக்கு. வந்து 96 பிக்சல்ஸில் இருக்கு. இது வந்து டைப்போகிராஃபி, என்ன ஃபாண்ட்ல இருக்கு அப்படின்னு. ஸோ ஓகே, ஒரு பாப்புலராக என்ன ஃபாண்ட் வச்சுக்கோங்க. ஸோ ஒரு பாப்பின்ஸ் வச்சுப்போம். பாப்பின்ஸ் ஃபாண்ட் வச்சுருக்கோம். பாப்பின்ஸ் ஃபாண்ட்ல சைஸ் வந்து 20. சாரி, நம்ம செலக்ட் பண்ணி டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணி என்ன ஃபாண்ட் வேணுமோ ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணிக்கலாம். பாப்பின்ஸ் வச்சுட்டோம். அதோட சைஸ் வந்து ஒரு ஓகே 32 வச்சுருக்கோம். இதுவும் ஓகே, இதுவும் இங்கே போகிறோம். பாப்பின்ஸ் சைஸ் 96. ஓகே, 96 ஓகே. அண்ட் தென் அதோட இது வந்து மாற்றுவோம். மீடியமா, போல்டா, செமி போல்டா, எக்ஸ்ட்ரா போல்டா, பிளாக்கா அப்படின்னு. ஓகே, நான் போல்டு வச்சுக்கிறேன். இதை வந்து ரெகுலர்ல வச்சிருப்போம். ஓகே, கலர்ஸ் கொஞ்சம் தெரியுற மாதிரி வச்சுப்போம்.
பின்னாடி இமேஜ் போட்டால் தெரியும். ஓகே, இப்போ தெரியும். ஓகே, இங்கே வந்து இமேஜ் மேலே வந்து ஒரு டைட்டில் வச்சுருக்கோம், அது கீழே வந்து ஒரு டிஸ்கிரிப்ஷன், சின்ன ஒரு டிஸ்கிரிப்ஷனு, அப்புறம் பட்டன் வைக்க கூட பட்டன் வச்சுக்கலாம், அது உங்கள் இஷ்டம். அது நம்ம எப்படி டிசைன் பண்ணுறோம் அப்படிங்கிறது. இங்கே வந்து அபவுட் அஸ், அதே பாப்பின்ஸ் வச்சுக்கிறேன். அப்புறம் ஒரு டிஸ்கிரிப்ஷன், கொஞ்சம் டிஸ்கிரிப்ஷன், இதே டிஸ்கிரிப்ஷனை காப்பி பண்ணிக்கலாம். அப்போ டெக்ஸ்ட் கிளிக் பண்ணி நீங்க ஒரு லைனுக்குள்ள வரணும் அப்படின்னா நீங்க டைரக்டா நீங்க காப்பி பேஸ்ட் பண்ணீங்கன்னா ஸ்ட்ரைட் லைனா போயிடும், இப்படியே ஸ்ட்ரைட் லைனா போயிடும். ஸோ வந்து டெக்ஸ்ட்டை ப்ரெஸ் பண்ணி ஒரு எவ்வளவு தூரம் நமக்கு வேணும் அப்படின்னு கரெக்டா இந்த ரெக்டாங்கிள் வரைக்கும் மட்டும், இந்த ரெக்டாங்கிள் கீழே எண்டு வரைக்கும் மட்டும் என்னோட டெக்ஸ்ட் இருந்தா போதும். ஸோ அது வரை மட்டும் கிளிக் பண்ணி கரெக்டா ட்ராக் பண்ணி விட்டுட்டேன். விட்டு கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா பேஸ்ட் ஆயிடும். காப்பி பண்ணவே இல்லை. ஓகே, இப்போ வந்து பேஸ்ட் ஆயிடுச்சு. இங்கே வச்சுட்டேன். ஓகே, இங்கே வந்து ஒரு பட்டன் வைக்க போகிறேன், சிடிஏ பட்டன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இமேஜ் வச்சிட்டோம், ஒரு அபவுட்டஸ் எழுதிட்டோம், அது அபவுட்டஸ்க்கு ஒரு டிஸ்கிரிப்ஷனு, ஒரு கால் டு ஆக்ஷன் பட்டன். இப்போ வந்து கிளிக் பண்ணிங்கன்னா கான்டாக்ட் போகும், இல்லைனா ரீட் மோர் போகும். ஓகே, வாட் எவர். ஓகே, இப்படி வச்சுப்போம். பட்டன் வச்சு அதோட ரேடியஸ் பண்ணுவோம், ரேடியஸ் குறைச்சிப்போம். இங்கே கார்னர் ரேடியஸ் இருக்கு பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணி கொஞ்சம் குறைச்சிப்போமே. எல்லா சைடும் ஒரு 10 கொடுப்போம். 10 ஒரு 10 இதுக்கு வந்து கார்னர் ரேடியஸ் வந்து குறைஞ்சிருக்கு, ஸ்கொயர் இல்லாமல் சர்க்கிள். இதில் வந்து ஓகே, ரீட் மோர்னு கொடுப்போம். ரீட் மோர் இதை ப்ரெஸ் பண்ணா அபவுட் செக்ஷன்ஸ்க்கு போயிடும். இப்போ டைரக்டா இப்போ இந்த இதை கிளிக் பண்ணாங்கன்னா இது வந்து ரீடைரக்ட் ஆகி அபவுட் பேஜுக்கு போயிடும். அவ்வளோதான். இது இமேஜ், இது கால் டு ஆக்ஷன் பட்டன், இது அபவுட் ஒரு ஒரு சின்ன ஒரு டிஸ்கிரிப்ஷன் முடிச்சாச்சா. இப்போ வந்து ஃபுல்லா அப்போ ஹீரோ செக்ஷன் முடிச்சாச்சு, அபவுட் முடிச்சாச்சு. அண்ட் தென் we are going to டெஸ்டிமோனியல்ஸ். இது வந்து டெஸ்டிமோனியல் சொல்லிடணும். டெஸ்டிமோனியல் இங்க வந்து ஒரு 3 கஸ்டமர்ஸோட ஃபீட்பேக்ஸ். இப்போ வந்து ஓகே, டெஸ்டிமோனியல் பார்ப்போம். கொஞ்சம் போல்டு வச்சுப்போம், தெரியுற மாதிரி. டெஸ்டிமோனியல்ஸ்க்கு 3 பாக்ஸ் போட்டிருக்கேன். ஸோ ஒரு 3 பாக்ஸ் போட்டுக்கோங்க. சார்ஜர் கொடு, சார்ஜர் எடுத்துடா. ஓகே, ஒரு 3 பாக்ஸ், இது 3 பாக்ஸும் டெஸ்டிமோனியல்ஸ். இங்க வந்து 3 கிளைண்ட்ஸ், அவங்க என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு ஒரு பிளாங்க் ஒன்று வச்சுப்போமே. ஒரு நார்மலா ஒரு இது எடுத்துப்போம். நீங்க இதில் ஃபில் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட் உங்களுக்கு சொல்லி மட்டும் காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு.
சைஸ் வந்து 20 24 20 ஓகே 20 வச்சு சென்டர் லைன் பண்ணிக்கிறேன். இது வந்து சென்டர் லைன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். டெக்ஸ்ட்டுக்கு கீழே டெக்ஸ்ட் கிளிக் பண்ணி இந்த லெஃப்ட்ல கிளிக் பண்ணி லெஃப்ட் லைன் ஆகும், ஸ்ட்ரைட் ஆகும். சென்டர் பண்ணினா சென்டர் லைன் ஆகும், ரைட்ல பண்ணி ரைட் லைன் ஆகும். நான் வந்து சென்டர் லைன் வச்சுக்கிறேன். அண்ட் தென் இது வந்து யாரை சொன்னாங்க அப்படின்னா, இது வந்து யாரோட ஃபீட்பேக் அப்படின்னா பை so who are okay by Daniel இது வந்து டேனியலோட தாட். ஸோ இங்கே டேனியல் வச்சோம். இதே மாதிரி ஒரு 3 இது நீங்கள் இதை ஃபில் பண்ணணும் அவசியம் இல்லை, சும்மா ஜஸ்ட் உங்களுக்கு வந்து தெரியணும் நான் இதுவே இந்த செக்ஷன்ஸ் வச்சிருக்கேன் அப்படின்னு. ஓகே, இதே மாதிரி இங்கே வச்சிருவோம். ஒன்று இங்கே ஒன்று. இது வந்து சும்மா வருமா? ஓகே, செக்ஷன்ஸ் ஓவர். ஓகே, இப்போ இங்கே 3 டாட்ஸ் வச்சிருக்கேன் ஸ்க்ரால் பண்ற மாதிரி. இங்க 3 மட்டும் இல்ல, ஸோ நிறைய ஃபீட்பேக்ஸ் இருக்கு. அதனால ஒரு சர்க்கிள் ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, அப்பதான் கரெக்டா வரும். இல்லைன்னா அப்படி ஸ்ட்ரெச் ஆகும். ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணா கரெக்டா சர்க்கிள் வரும். ஒரு 3 சர்க்கிள் எடுத்துக்கிறேன். இதோட கலர் மட்டும் கொஞ்சம் லைட்டா ஆஃப் பண்ணிக்கிறேன். ஓகே, கொஞ்சம் சின்ன பண்ணிக்கிற சைஸை. கிளிக் பண்ணி கண்ட்ரோல் ஜி பண்ணீங்கன்னா குரூப் ஆகிடும். இப்போ இது ஒரு ஆப்ஜெக்டா இருக்கு, இது ஒரு ஆப்ஜெக்ட். இப்போ 3ம் இப்போ நான் இதை நவுத்தினாலும் 3மே வரணும் அப்படின்னா ஜஸ்ட் நீங்க 3யுமே செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் ஜி கொடுத்தீங்கன்னா 3யுமே நீங்க ஒன்னா ஆக்கிடலாம், ஒரே ஆப்ஜெக்டா மாறிடும். சில வேணா எனக்கு நார்மலா வேணும் அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணி அன்குரூப் கொடுத்தீங்கன்னா அன்குரூப் ஆகிடும். சில எனக்கு குரூப் வேணும்னா செலக்ட் பண்ணி குரூப் கொடுத்தீங்கன்னா குரூப் செலக்ஷன் குரூப் ஆகிடும். இப்போ குரூப் பண்ணிட்டேன், சென்டர் லைன் வச்சிட்டேன். அண்ட் தென் அப்படியே கொஞ்சம் டைட்டா ஸ்டார்ட் வச்சிருக்கேன். அப்புறம் இங்கேயும் இந்த ஏரோ வைக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஏரோ வச்சுப்போம். இங்கேயும் அதே ஏரோ ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணி ஒரு காப்பி எடுத்துட்டேன். ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணி சின்னதாக பண்ணிட்டேன். அண்ட் தென் அதே மாதிரி இங்கே வந்து ரைட் கிளிக் பண்ணி ஃபிளிப் ஹரிசாண்டல். ஓகே, இப்போ வந்து யூசர்ஸ் வந்து இதை கிளிக் பண்ணாலும் அடுத்தது வந்து பார்த்துக்கலாம். ஸோ அதனால அதை வச்சுட்டேன். இப்போ ஓகே, இப்போ வந்து ஃபுட்டர் போயிடும். ஹெட்டர் முடிச்சாச்சு, ஹீரோ மேலே வந்து நேவிகேஷன் பார் முடிச்சாச்சு, ஹீரோ டைட்டில், பேக்ரவுண்ட் இமேஜ், அபவுட்டஸ், டெஸ்டிமோனியல்ஸ். இப்போ வந்து ஃபுட்டருக்கு வந்து என்ன பண்ணிருக்கேன், ஃபர்ஸ்ட் வந்து கான்டாக்ட் ஃபார்ம் வச்சிருக்கேன். கான்டாக்ட் ஃபார்ம் போட்டு கான்டாக்டர்ஸ் எழுதி கீழே ஒரு சின்ன ஒன்று எழுதி சென்டர்ஸ் மெசேஜ் எழுதி ஒரு 3 பாக்ஸ். அப்புறம் இங்கே வந்து ஹோம், அபவுட்டஸ், கான்டாக்டர்ஸ், அந்த சைட் மேப் இது வந்து லோகோ அண்ட் தென் அட்ரஸ். ஸோ அதை அப்படியே இங்கே பண்ண போகிறோம். பிறகு ஒரு ரெக்டாங்கிள் ஒன்று கொடுக்குறேன். ரெக்டாங்கிள் இதுதான் ஃபுட்டராக இருக்க போகுது. ஹெட்டர் அண்ட் ஃபுட்டர் வந்து ஓகே. கான்டாக்டஸ் ஃபாண்ட் சைஸை குறைச்சிக்கிறேன். 96 ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ 64. ஓகே, 64 வச்சு அலைன் பண்ணிக்கிறேன். லெஃப்ட் அலைன் பண்ணிக்கிறேன். கரெக்டாக அந்த அலைன் பண்ணிக்கிறேன். அலைன் பண்ணி சென்ட் அஸ் எ மெசேஜ் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு இது போடுவோம். சென்ட் அஸ் எ மெசேஜ். ஓகே, அடுத்து வந்து நேம், இமெயில் அட்ரஸ் அண்ட் தென் ஆட் மெசேஜ் அப்படின்னு கொடுப்போம். சும்மா சின்னதா
கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம். ஸோ மெசேஜுக்காக இதை கொஞ்சம் கூட மேலே ஏற்றிக்கலாம். ஜஸ்ட் ஓகே. full name and then email and as a message. இதை சென்டர் அலைன் பண்ணிக்கலாம். இதை கிளிக் பண்ணியாச்சு, பாக்ஸை கிளிக் பண்ணியாச்சு, அண்ட் சென்டர் அலைன் இது கொடுத்தோம்னா சென்டர் ஆகிடும். இதுவும் கிளிக் பண்ணி சென்டர். இது வேணாம், இது சென்டரில் வேணாம், டாப்ல இருக்கட்டும். ஓகே, கொஞ்சம் கலர் கொஞ்சம் டல்லாக வச்சுப்போம், ரொம்ப பிளாக்காக இருக்கு. ஓகே ஓகே, இப்படி வச்சுப்போம். ஓகே, இப்போ இங்கே வந்து பட்டன், சப்மிட் பட்டன். சப்மிட் பட்டன் வச்சிட்டேன். ஓகே, இப்போ கான்டாக்ட் ஃபார்மு ஃபுல் ஆயிடுச்சு. அடுத்து வந்து சைட் மேப். இப்போ டிஸ்டர்பாக இருக்கு அப்படின்னா, ஸோ இப்போ இதை கிளிக் பண்ணும்போது பின்னாடி இருக்க பேக்ரவுண்ட் வருது, இதை டச் பண்ணி கிளிக் பண்ணிட்டேன் அப்படின்னா நீங்கள் இதை லாக் பண்ணிக்கலாம். லேயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இதான் இந்த இதாக இருக்கு. இப்போ வந்து செலக்டாக இருக்க வந்து இங்கே இருக்கு, இந்த ரெக்டாங்கிள் செலக்டாக இருக்கு. இப்போ சப்மிட் இதை கிளிக் பண்ணிங்கன்னா சப்மிட் போயிடும். இப்போ எனக்கு லாக் பண்ணும் அப்படின்னா இது வந்து எனக்கு நகரவே கூடாது கடைசி வரைக்கும், நான் அப்புறம் பார்த்துக்கிறேன், எனக்கு வேணும்னு மட்டும் அதை நகர்த்திக்கிறேன் அப்படின்னா இதை கிளிக் பண்ணி இதை லாக் பண்ணிட்டீங்கன்னா லாக் ஆயிரும். இது நகராது. ஸோ அதை மூவ் பண்ண அப்படின்னா நமக்கு போய் அந்த லாக் பட்டனை எடுத்தீங்கன்னா இது மூவ் ஆகும். ஸோ நான் இதை இப்போ லாக் பண்ணிக்கிறேன், டிஸ்டர்பாக இருக்கு. ஸோ லாக் பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்ம சைட் மேப் வைக்க போகிறோம். ஓகே, இது வந்து சைட் மேப்பில் ஓகே, ஹோமு, அட்ரஸ்ஸு, கான்டாக்ட் அட்ரஸ்ஸு, சர்வீசஸ், பிளாக், ஓகே, வாட் எவர். ஓகே, இங்கே வச்சிட்டேன். ஓகே, இங்கே தான் பிளேஸ் பண்ணிட்டேன். ஓகே, நார்மலாக அப்படி பிளேஸ் பண்ணும். ஒவ்வொருத்துக்கும் சும்மா ஒரு சின்ன ஒரு டாட் கொடுக்கலான்னு இருக்கேன். ஓகே, இவ்வளோ டாட். ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணி காப்பி எடுத்துக்கிறேன். ஓகே, இது சைட் மேப்பு. அப்புறம் இங்கே வந்து லோகோ அண்ட் தென் அட்ரஸ். ஓகே, லோகோக்கு அந்த லோகோவை எடுத்துறேன். போய் நம்ம லோகோ எடுத்துட்டேன். ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணி டூப்ளிகேட் பண்ணிட்டேன். லோகோ ப்ளேஸ் பண்ணிட்டேன். அண்ட் தென் என்னென்ன வச்சுருக்கோம், மெயில் ஐடி, அட்ரஸ், ஃபோன் நம்பர். ஸோ அதுக்கு ஐகான்ஸ் வச்சா நல்லாயிருக்கும். ஸோ ஐகான்ஸ் போயிட்டு ஒரு ஐகான் எடுத்துருவோம்.
quad icon. உங்களுக்கு ஐகானுக்கு ஒரு வெப்சைட் சொல்றேன். ஃப்ரீ அக்கௌண்ட்ஸ்ல நிறைய இருக்கும். சாரி, இது வந்து ஃபோனு, இது வந்து மெயில் வேணாம், சரி ஓகே. இது வந்து மெயிலாக கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் ஐகான் வைக்கிறாங்க, மெயிலு அந்த ஒரு அட்ரஸ் 04440704070. ஹெர்வா மார்டின் ஃபோன் பண்ணிடாதீங்க, இது ஹெர்வா மார்டின் நம்பர். மெயிலுக்கு இது ஒரு மெயிலு, வந்து அட்ரஸ் இதுதான் என்னோட அட்ரஸ். ஸோ என் அட்ரஸ் ஓகே. ஓவர். கொஞ்சம் அரேஞ்ச் மட்டும் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் சிம்பிளா ஒரு சாம்பிள் தானே. ஓகே. ரொம்ப ஸ்லோவா இருக்கு, எனக்கு என்னன்னு தெரியல. ஓகே சாரி. ஓகே, அந்த ஐகான் இங்கே வரல. ஓகே, கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கனால. ஓகே ஓகேவா, புரிஞ்சா எப்படின்னு? ஹலோ ஹலோ, புரியுது ப்ரோ. ஹலோ, புரிஞ்சா?
ஓகே ப்ரோ. எனக்கு புரிஞ்சது. ஓகேவா? எது ஓகே. டவுட்ஸ் இருக்கு அதில்? ஓகேவா? ஓகே ப்ரோ. ஃபர்ஸ்ட் வந்து சைட் மேப் கிரியேட் பண்ணணும். ஓகே ஓகே. ஃபர்ஸ்ட் சைட் மேப்பு, அப்புறம் நார்மலாக ஒரு லோ ஃபிடிலிட்டி ஒரு வைஃபை பண்ணணும், அப்புறம் டிஜிட்டலாக மாற்றணும். கொஞ்சம் கண்ட்ரோல்ஸ்லாம் நீங்கள் கொஞ்சம் யூடியூப்ல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய டுட்டோரியல்ஸ்லாம் இருக்கும், ஃபிக்மா டுட்டோரியல்ஸ்லாம் கண்ட்ரோல்ஸ் பற்றி. அது கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இது கிரியேட் பண்ணுறது. இது மாதிரி ஒரு ஜஸ்ட் ஒரு சாம்பிள் மட்டும் ஏதோ ஒரு வெப்சைட் எடுத்துக்கோங்க, ஜஸ்ட் சாம்பிள் மட்டும் கிரியேட் பண்ணி பாருங்க. சும்மா கிரியேட் பண்ணி சொல்லி ஓகே. சொல்லு தம்பி. ஹலோ, என்ன சொல்லு தம்பி. சொல்லு தம்பி. அப்படி கண்டுபிடிச்சா வாய்ஸ் கேட்டுச்சா? வாய்ஸா? சொல்லு. இப்பதான் வந்தேன் நான், கேட்டுட்டு தான் வீட்டு பக்கத்துல. ஓகே, சரி என்ன பண்றாங்க பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஓகே, டுடே கிளாஸ்ல போல தான், இன்னைக்கு போல தான். நாளைக்கு ஒரு ஒரு ஆக்டிவிட்டி மட்டும் ஒன்று கொடுக்குறேன், கொஞ்சம் முடிஞ்சா பண்ணுங்க. ஸோ ஏதோ ஒரு வெப்சைட் போங்க, ஜஸ்ட் ஏதோ ஒரு வெப்சைட் நார்மலா. நான் இப்பதான் வந்தேன். ஒரு வெப்சைட் நார்மலா வெப்சைட் போங்க. வெப்சைட் போயிட்டு ஜஸ்ட் இது வேணும். ஓகே, சும்மா ஒரு வெப்சைட் போட்டீங்கன்னா ஒரு நார்மலா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஜஸ்ட் இதை மட்டும் கிரியேட் பண்ணுங்க. இந்த ஸ்கிரீன்ல இருந்து இதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி ஃபுல்லாவே இதுல கலர்ஸ் இல்லாம எதுவும் டெக்ஸ்ட் கூட தேவையில்ல, ஜஸ்ட் பண்ணி மட்டும் பாருங்க. இது டம்மி டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க, இது டம்மி டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஃபர்ஸ்ட் ரெக்டாங்கிள் போடுங்க, போயிட்டு இந்த கார்னர் ரவுண்டட் கார்னர்ஸ் போடுங்க. அண்ட் தென் பேக்ரவுண்ட் ஒரு இமேஜ் ஆட் பண்ணி பாருங்க. அண்ட் தென் டெக்ஸ்ட் ஃபாண்ட் எப்படி வைக்கிறது, ஃபாண்ட் சைஸ் எப்படி வைக்கிறது, ஃபாண்ட் கலர் எப்படி மாத்துறது, எப்படி சென்ட்ரல் அலைன் பண்றது, இதெல்லாம் ஒரு சின்ன ஒரு டெமோ பண்ணீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஒரு ஓகே, ஒரு வெப்சைட் ஒன்று எடுத்துக்கோங்க, அதில் சும்மா ஜஸ்ட் பண்ணி பாருங்க எப்படி இருக்கு அப்படின்னு. கண்ட்ரோல்ஸ்லாம் அப்போதான் உங்களுக்கு தெரியும், இல்லைன்னா தெரியாது. ஓகேவா? ஓகே ப்ரோ. ஓகே ஓகே ப்ரோ, முடிச்சுப்போமா? ஓகே ப்ரோ, முடிச்சிக்கலாம். இன்னைக்கு ரொம்ப சூப்பரா ஓகே. செஷன். இன்னைக்கு தான் எந்த பிரச்சனையும் இல்லாம நீட்டா போயிருக்கு. ஓகே கைஸ், ஃபீட்பேக் கொடுங்க ப்ரோக்கு. ஹலோ, மைக் கொஞ்சம் ஆன் பண்ணுங்க எல்லாரும். ப்ரோ நீங்க ஸ்கிரீன் பிரசன்ட் பண்ண ஸ்டாப் பண்ணிக்கலாம் ப்ரோ. ஓகே. யாருக்காவது டவுட்ஸ் இருக்கா? கைஸ் கேக்குதா? கேக்குதாப்பா? கேக்குது. ஓகேவா. அவருக்கு கொஞ்சம் ஃபீட்பேக் மட்டும் கொடுங்களேன். ப்ரோ செஷன் வந்து எனக்கு கிளியரா புரிஞ்சது. நான் வந்து யூடியூப்ல பார்த்து தான் செல்ஃப் லேர்ன் பண்ணேன் ஃபிக்மா. பட் இப்போ வந்து எனக்கு வந்து அப்ப வந்து ஃப்ரேம் ஒர்க்ஸ்னா எதுவுமே தெரியாது. ஸ்ட்ரெயிட்டா வந்து நான் டிசைன் பண்ண தான் ஸ்டார்ட் பண்ணேன். இன்னைக்கு வந்து ஃப்ரேம் ஒர்க்ஸ் வந்து எனக்கு கிளியரா புரிஞ்சுது. ஓகே, சவுண்ட் கொஞ்சம் சத்தமா பேசுங்கப்பா. கேக்குதா? வாய்ஸ் ரொம்ப பக்கத்துல கேக்குதுப்பா. ஓகே ஓகே. இப்போ கேக்குதா? கேக்குது, சொல்லுங்க. நான் வந்து யூடியூப்ல பார்த்து தான் ப்ரோ ஃபுல்லாமே படிச்சேன். நான் செல்ஃப் லேர்ன் பண்ணேன். அப்படிங்கிறப்ப ஸ்ட்ரெயிட்டா வந்து டிசைனிங் தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஃப்ரேம் ஒர்க் பண்ணி அதை அலைன்மெண்ட் பண்றதுக்கு எனக்கு தெரியல. அதே மாதிரி ஸ்ட்ரெயிட்டா டிசைன் பண்ணும்போது அந்த அலைன்மெண்ட்லாம் மாறி மாறி வந்திருக்கும். இப்போ வந்து இன்னைக்கு வந்து ஃப்ரேம் ஒர்க்ஸ்லாம் கிளியரா புரிஞ்சுது. அந்த வயர் ஃப்ரேம். ஓகே, ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க, லேஅவுட்ஸ்லாம் பாருங்க எப்படி இருக்குன்னு. ஓகே ப்ரோ. அந்த வயர் ஃப்ரேம்ஸ் கொஞ்சம் கத்துக்கோங்க. அப்புறம் கலர்ஸ் பத்தி பாருங்க. நான் கலர்ஸ் அனுப்பிச்சுடுறேன் உங்களுக்கு, அந்த பிடிஎஃப் அனுப்பிச்சுடுறேன் உங்களுக்கு குரூப்ல. ஓகே ப்ரோ. ஓகே ஓகே ஓகே. வேற எதுவும் ஓகேவா? வேற எதுவும் இந்த மாதிரி சொல்லி கொடுத்தா ஓகே, இதுவும் இந்த கிளாஸ் எடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு எதுவும் ஒரு ஃபீட்பேக் இருக்காது?
டியூட்டோரியல்ல இப்படி எடுத்ததே நல்லா புரிஞ்சுது. ஓகே 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 ரிஸ்வான் அண்ட் ஜீவா அவங்களோட ஃபீட்பேக் கொடுங்க. எதா இருந்தாலும் சொல்லுங்க. அவரோட கம்யூனிகேஷனை அவர் இம்ப்ரூவ் பண்ணி வரல. வர்மா எனக்கு ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு. முன்னாடி ஒரு சில டவுட்ஸ்லாம் இருந்துச்சு, அதில் இப்போ கிளாரிஃபை ஆயிடுச்சு. ஸோ இன்னைக்கு நல்லா தான் இருந்துச்சு செஷன். ஓகே தான்டா. ஓகே ஓகே நல்லா இருக்கா நல்லா இல்லையாங்கிறது கேட்கலடா. எந்த அளவுக்கு உனக்கு புரிஞ்சுது அவரோட கம்யூனிகேஷன் பத்தி மெயினா சொல்லு. அப்படின்னா நான் அவரால் இம்ப்ரூவ் பண்ண முடியும். நேத்து ஒரு மாதிரி இருந்துச்சு, பட் இன்னைக்கு கொஞ்சம் ஓகே பரவாயில்ல ப்ரோ, நல்லா தான் எடுத்தாரு. நானும் நிறைய அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன். ஓகே ஓகே தேங்க்யூ தேங்க்யூ ப்ரோ. ஓகே ஓகே ரிஸ்வான் நீனும் சரி ஒரே ஓகே ஒரு அப்படின்னு நானும் ஜஸ்ட் உங்களோட கற்றுக்கிட்டே தான் வரேன். என்ன ப்ரோ? ஓகே ஓகே எனக்கு நீ சொன்னதுல தான் புரிஞ்சிச்சு ப்ரோ. நேத்து மட்டும் கொஞ்சம் ட்ரபிளிங்கா இருந்துச்சு. ஓகே ஓகே நேத்து அந்த மத்தபடி எதுவும் இல்ல. ஓகே சரி ஓகே ப்ரோ, எல்லாம் குட் நைட். எல்லாம் பார்த்துருங்க, கொஞ்சம் இந்த ஆக்டிவிட்டி பண்ணி பாருங்க, இல்லைன்னா மறந்துடுவீங்க. சைட் பை சைடாக பார்த்துட்டே இருங்க. அதை யூடியூப்ல நிறைய வீடியோஸ் இருக்கும் அதுக்கு. ஓகே ப்ரோ. நாளைக்கு வந்து ஒரு ஒயர் ஃப்ரேம்ஸ் எடுத்துக்கோங்க. ஜஸ்ட் ஒரு வெப்சைட் எடுத்துக்கோங்க, ஒரு சிம்பிள் வெப்சைட்டா. அதை அப்படியே ஒயர் ஃப்ரேம் மட்டும் பண்ணி காமிக்கிறீங்க நாளைக்கு எல்லாருமே. வர முடியுமா? ஓகே ப்ரோ. ஓகேவா? இல்லைன்னா நாளைக்கு கூட இல்லைன்னா கூட பரவாயில்ல, ஒரு நாள் டைம் எடுத்துக்கோங்க, 2 நாள் 3 நாள் டைம் எடுத்துக்கோங்க. இல்லை வெட்னஸ்டே கட்டினா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்களும் கற்றுக்கலாம். ஸோ ஏதோ டவுட்ஸ் இருந்தால் கூட கேட்டுக்கலாம், ஒரு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஓகேவா? ஓகே ப்ரோ. நீங்களும் ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, நீங்கள் பேசிக்கோங்க. அன்னைக்கு எல்லாம் கொஞ்சம் பார்த்து ஒரு டிசைன் கொஞ்சம் காமிச்சிங்கன்னா நானும் கொஞ்சம் ஃபீட்பேக் சொல்லுவேன் எப்படி இருக்கு அப்படின்ட்டு. உங்களுக்கு டவுட்ஸ் வரும், ஸோ எப்படி அந்த ஹேண்டில் பண்ணுற ஃபிக்மா அப்படின்னு டவுட்ஸை கிளியர் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. ப்ரோ வயர் ஃப்ரேம் தானே செஞ்சு? ஒயர் ஃப்ரேம். ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. சரி ஓகே ஓகே குட் நைட். ஓகே பாய். ஓகே ப்ரோ. ஓகே பாய் ப்ரோ. பாய் பாய் எவ்ரிவன். ஓகே.